ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا أيها الذين آمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء بعضهم أولياء بعض ومن يتولهم منكم فإنه منهم إن الله لا يهدي القوم الظالمين صدق الله العلي العظيم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கமாலியா ஜாமியா மஸ்ஜிதில் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பான 111வது மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற ஜமாத்தினுடைய செயலாளர் முகமது ரஷீத் சாஹிப் அவர்களே, இந்த பள்ளிவாசலினுடைய இமாம் ஹசரத் அவர்களே, இங்கு இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிற பெருமக்களே, அருமை பெரியவர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்கள், 100 வாரங்களை கடந்து நடைபெறக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சியை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இதனுடைய பயன் இந்த பகுதி மக்களுக்கு மேலும் சிறப்பாக சென்றடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. யார் இதற்காக முயற்சி செய்கிறார்களோ, ஒத்துழைக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹு தாலா ஈருலக பாக்கியங்களை சிறப்பாக வழங்கியல் புரிவானாக. சகோதரர்களே, இந்த அழகான பள்ளிவாசலில் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு இந்த அற்புதமான ஒரு கூட்டத்தில் நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவில் இன்றும் தேவைப்படுகிறார்கள் என்கிற செய்தியை பேசுவது மனதுக்கு மிகவும் இதமான ஒரு விஷயம். நாம் இன்றைக்கு என்ன மாதிரியான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். மகிழ்ச்சிகரமான ஒரு காலத்தை நாம் கடக்கவில்லை. தினசரி நம்மை வந்து சேருகிற செய்திகள் நம் சமூகத்தை பற்றி கவலை கொள்ளக்கூடிய செய்திகளாகவே வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன. அரசியல் ரீதியாகவும் சமூக அளவிலும் மிகப்பெரிய துயரங்களை தொடர்ந்து நாம் சந்தித்து வருகிறோம். இப்போது இஸ்ரேல் நாடு ஈரானை தாக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு பதிலடியாக ஈரானும் திருப்பி அடிக்கிறது. ஆனால் ஈரானால் அடிக்க முடிந்த பதிலடி என்பது மிக சொற்பமானதுதான். இஸ்ரேலினுடைய தாக்குதல் என்பது மிக கடுமையானது. அது நமக்கெல்லாம் தெரியும். இந்த கடுமையான தாக்குதல் நமக்கு துயரத்தை தருகிறது, இல்லையா? இஸ்ரேல்ங்கிற நாடு ஈரானை தாக்குகிற போது நமக்கு அது துயரத்தை தருகிறது. அந்த துயரத்தை விட பெரிய துயரம் என்ன தெரியுமா? இஸ்ரேலினுடைய விமானங்கள் ஜோர்டானை கடந்துதான் ஈரானுக்குள் செல்ல வேண்டும். இஸ்ரேலினுடைய விமானங்கள் ஜோர்டானை கடந்துதான் ஈரானுக்குள் செல்ல வேண்டும், அல்லது ஈராக்கை கடந்துதான் ஈரானுக்கு செல்ல வேண்டும். ஈராக்கு அனுமதிக்காமல் ஈரான் மீது சண்டையிட இஸ்ரேலுக்கு திறன் கிடையாது. அதே போல ஜோர்டான் அனுமதிக்காமல், ஜோர்டான் வானவெளியை ஜோர்டான் அனுமதிக்காவிட்டால் இஸ்ரேலினால் ஈரானை தாக்க முடியாது. அப்ப என்ன நடக்குது? நம்ம கண்ணை வச்சு, நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்துற வேலை நம்முடைய எதிரிகளாலே மிக திட்டமிட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கை இது.
கியாமத் நாளினுடைய நெருக்கத்தில் ஈரான் ஒரு பெரிய யுத்தத்தை சந்திக்கும். அந்த யுத்தம் என்பது ஈரானுக்கு மட்டும் அழிவை தராது, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் அழிவை தரும். அதற்கு பிறகுதான் இந்த உலகத்தின் கடைசி நிமிடங்கள் வரும் என்கிற எச்சரிக்கையை நம்முடைய தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக சொல்லியிருக்கிறார். கியாமத் நாள் நாம யூதர்களோடு யுத்தம் செய்யாமல் கியாமத் வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. லா தகூமு ஸாஅத்து ஹத்தா துகாத்திலு அல் யஹூத. யூதர்களோடு நீங்கள் சண்டையிடுகிற வரை கியாமத் நாள் வராது. யூதர்களோட நேரடியாக ஒரு சண்டையை முஸ்லிம் சமுதாயம் ஏற்கொள்ளும். இதுவரைக்கும் அப்படி சண்டை போடுற ஒரு சூழ்நிலை முன்னாடி வரல. முன்னாலன்னா இஸ்ரேல்ங்கிற நாடு அமைவதற்கு முன்னால நேரடியாக இஸ்ரேலியர்களோடு யூதர்களோடு பெரிய அளவில் சண்டையிடுகிற ஒரு சூழ்நிலை வரல. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 2-3 யுத்தங்கள் அப்படி நடந்துச்சு. ஆனா பெரிய அளவில் சண்டையிடுகிற ஒரு சூழ்நிலை வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள், கியாமத் நாளினுடைய நெருக்கத்தில் யூதர்களோடு நீங்கள் சண்டையிடுகிற ஒரு சூழ்நிலை வரும். அப்படி சூழ்நிலை வரும்போது என்ன நடக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹத்தா யகூலல் ஹஜரு வராஹு யஹூதியுன். ஒரு யூதன் ஒரு கல்லுக்கு பின்னால் மறைந்திருப்பான், அல்லது ஒரு மரத்துக்கு பின்னால் மறைந்திருப்பான். அந்த கல் அல்லது மரம் முஸ்லிமை அழைத்து சொல்லி காட்டும், இதோ எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்திருக்கிறான் என்று சொல்லி காட்டும். அப்படி ஒரு கல்லும் ஒரு மரமும் கூட எதிரியாக இருக்கிற அளவுக்கு தீயவர்களாக யூதர்கள் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் சொல்லி காட்டுகிற செய்தி என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டு தருகிற வழிமுறை என்ன? ஒரு கல்லுக்கும் மரத்திற்கும் கூட என்ன தெரியும்? இவன் மனித குலத்தின் எதிரி என்று தெரியும். அப்படி தெரிந்து அவனை முஸ்லிமுக்கு அது அடையாளம் காட்டும். வராஇ யஹூதியுன், எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான், அவனை பிடித்துக்கொள் என்று முஸ்லிமுக்கு அது அடையாளம் காட்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இது மிக தெளிவாக நமக்கு ஹதீசுகளின் வழியே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லித்தரப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் என்ன நடக்குது இன்னைக்கு நாம பார்க்கிறோம். ஈரானின் மீது தாக்குதல் நடக்கிறது. ஜோர்டான் அதற்கு இடம் கொடுக்கிறது. ஈரானை இஸ்ரேல் தாக்குகிறது, ஜோர்டான் அதற்கு இடம் கொடுக்கிறது. ஜோர்டான் ஒரு முஸ்லிம் நாடு. ஈரானின் மீது தாக்குதல் நடக்கிறது, ஈராக் அதற்கு இடம் கொடுக்கிறது. ஈராக்கில் இருந்து பறக்காமல் இத்தனை தூரம் இஸ்ரேலிய விமானங்கள் பறக்க முடியாது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அப்ப என்ன மாதிரியான ஒரு கடினமான சூழ்நிலையில நாம இருக்கிறோம். எவ்வளவு பெரிய அப்பட்டமான அவதூறுகள் நமக்கு எதிராக பேசப்படுகிறது. இஸ்ரேல் என்ன சொல்லுது? ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க போகிறது, அதனால் நாங்கள் ஈரானை அடிக்கிறோம், அப்படித்தானங்க சொல்றாங்க. உலகத்துல யாராவது இதுக்கு பகிரங்கமா கண்டனம் தெரிவிச்சவங்களை பாத்தீங்களா? நீங்க யாராவது ஒருத்தர் கண்டனம் தெரிவிச்சு பாத்தீங்களா? நீ எவ்வளவு ஆயுதங்களை வச்சிருக்க யாராவது சொன்னாங்களா? ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க போகுது என்று சொல்லி பல்லாயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிற ஈரானிய நகரத்தை திடீரென்று ஒரு வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இஸ்ரேல் தாக்கும் போது யாராவது அதை சொன்னாங்களா? உங்கிட்ட ஆயுதம் இல்லையா? இன்றைய தகவலின்படி இஸ்ரேலிடத்திலே 80 அணு ஆயுதங்கள் இருக்கிறது. குறைந்தபட்சம் 80 அணு ஆயுதங்கள் இருக்கு. 1948 இஸ்ரேல் உருவான போதே அதற்கு காரணமாக இருந்த இஸ்ரேலிய படைகளின் தளபதியாக இருந்த முதல் இஸ்ரேலினுடைய பிரதமராக இருந்த பென்குரியன் 1948 சொன்னார், நமக்கு அணு ஆயுதங்கள் வேண்டும். 1948
48 சொன்னார் அணு ஆயுதங்கள் வேண்டும். ஆனால் அந்த நேரகட்டத்தில் அதற்கான அனுமதி கிடைப்பதற்கான சாத்தியம் இருக்கல. காரணம் என்னன்னா, அப்போதுதான் அமெரிக்கா முதலாக அணு ஆயுதங்களை பயன்படுத்தி இருந்தது. ஜப்பானின் மீது, ஹிரோஷிமா நாகசாகியின் மீது பயன்படுத்தி இருந்தது. அதனால் பெரிய பாதிப்பு உலகத்திற்கு ஏற்பட்டிருந்தது. அதனால அமெரிக்காவே என்ன முடிவு செய்திருந்ததுன்னா, நாம அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது, உலகத்துல வேற யாரையும் பயன்படுத்த விடவும் கூடாது என்று முடிவு செய்திருந்த காரணத்தாலே இத 1948 இந்த திட்டம் இஸ்ரேலுக்கு வந்தபோது அதை ஏற்றுக்கொள்கிற மனோநிலையில அமெரிக்கா இருக்கவில்லை. அமெரிக்காட்ட அந்த மனோநிலை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பிரான்சினுடைய தலையீட்டை பயன்படுத்தி, பிரான்சிடம் இருக்கிற வசதி வாய்ப்பை பயன்படுத்தி அணு ஆயுதம் தயாரிக்க இஸ்ரேல் முயற்சி செய்து அவங்கள்ட்ட இருந்து சௌகரியத்தை வாங்கிட்டாங்க. போதுமான வசதி வாய்ப்பு, போதுமான நாலேஜ், அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கான போதுமான அறிவு பிரான்சிடமிருந்து கிடைக்கல. அதற்கான நிறைவான அறிவு அமெரிக்காவிடமிருந்து தான் இருக்கிறது என்று இஸ்ரேல் தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தாலே அமெரிக்காவிடமிருந்து அணு ஆயுத தயாரிப்பு தொழில்நுட்பத்தை இஸ்ரேல் திருடியது. அமெரிக்காட்டிலிருந்து திருடுறாங்க. ஒரு ஹாலிவுட் பட டைரக்டர், ஒரு ஹாலிவுட் டைரக்டரை பயன்படுத்தி அவர் மூலமாக ஒரு அணு விஞ்ஞானியை கையில் போட்டுக்கொண்டு ஒரு அணு ஆயுத தயாரிக்கிற திட்டத்தை அமெரிக்காட்டிலிருந்தே திருடினாங்க. திருடி 1967 அணு ஆயுதத்தை அவர்கள் தயாரித்து விட்டார். யாரு? இஸ்ரேல் 1967 அணு ஆயுதம் தயார் பண்ணிடுச்சு. தயார் பண்ணா இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமல்ல. டெஸ்ட் பண்ணி பார்க்கிற அளவுக்கு அங்க அப்ப இடம் இல்லை. ஆனா டெஸ்ட் பண்ணி பார்த்தா உலகத்துக்கு அது தெரியவும் செஞ்சிடும், அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு தெரியவும் செய்யும். ஆனா இவங்க ஏதோ ஒரு செயலில் ஈடுபடுகிறார்கள் என்பது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால 1967 அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த ஐசரோனர் என்கிறவர் இஸ்ரேல் கிட்ட கேட்கிறாரு, பென்குரியன் கேட்கிறாரு, நீங்க என்னமோ செய்றீங்க, என்ன செய்றீங்க? அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுறதாக தெரியுதே, நீங்க என்ன செய்றீங்க என்று கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, நாங்கள் நல்ல நோக்கத்திற்காக அணு ஆயுதத்தை தயார் செய்ய போகிறோம். நாங்க ஆயுதத்தை பயன்படுத்தி சண்டை போடுறதுக்காக அல்ல, குண்டு போடுறதுக்காக அல்ல, நல்ல நோக்கத்துக்காக நாங்க ஆயுதம் தயார் பண்றோம்னு சொல்றார். அப்ப 1967 அமெரிக்காவுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிச்சு. 1968 அமெரிக்கா உலகம் முழுமைக்குமான ஒரு ஒப்பந்த திட்டத்தை சொல்லுகிறது. யாரிடமெல்லாம் அணு ஆயுதங்கள் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வேண்டும். என்ன ஒப்பந்தம்னா, அணு சக்தியை நாங்கள் ஆபத்தான காரியத்திற்கு பயன்படுத்த மாட்டோம், அணுசக்தியை ஆபத்தான காரியத்திற்கு பயன்படுத்த மாட்டோம் என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று உலகத்தில் எந்த நாட்டிடமெல்லாம் அணுசக்தி இருக்குதோ அந்த நாடுகள்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்குச்சு. கையெழுத்து வாங்கிய போது அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும் இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்குங்கிறது. ஆனா இஸ்ரேலை அது கையெழுத்து போட சொல்லல. 1968 கையெழுத்து போட சொல்லல. அதற்கு பிறகு 1979 இஸ்ரேல் அதனுடைய அணு ஆயுத சோதனையை தென்னாப்பிரிக்கால வச்சு நடத்துது. எங்க இல்ல, அவங்க நாட்டில் நடத்த முடியல, தென்னாப்பிரிக்கால வச்சு அணு சோதனையை நடத்துறாங்க. அது யாருக்கும் தெரியாம நடத்துறாங்க. அப்ப தென்னாப்பிரிக்காவே உலகத்தோட அதிகம் தொடர்பு இல்லாம இருந்துச்சு. அங்க நடத்துறாங்க. அங்க நடத்திய போது எப்படி இருந்தாலும் அணுச்சோதனை நடத்தினா அமெரிக்காவுக்கு தெரியாம இருக்காது. அப்ப அமெரிக்காவினுடைய ஒரு செனட்டர் வெளி உலகத்துக்கு சொன்னாரு, யாரோ அணுச்சோதனை நடத்தி இருக்கிறார்கள், யாரோ
அணுச்சோதனை நடத்தி இருக்கிறார்கள். யாருங்கிறது யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியும். ஆனால் யாரோ அணுச்சோதனை நடத்தி இருக்கிறார்கள். அதற்கு அப்புறம் அமெரிக்காவிலிருந்து வெளியேறிய ஒரு யூதரே உலகத்துக்கு சொன்னாரு, இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, இஸ்ரேல் அணு ஆயுதத்தை தயார் செய்திருச்சுன்னு சொல்லு. இப்ப திருட்டுத்தனமாக அடுத்தவனுடைய திறனை பயன்படுத்தி திருட்டுத்தனமாக அணு ஆயுதங்களை சேமித்து வச்சு ஒன்னல்ல ரெண்டல்ல 80 அணு ஆயுதங்களை கையில் வைத்திருக்கிற இஸ்ரேல் இன்னைக்கு ஈரானை நோக்கி இவங்க அணு ஆயுதம் தயாரிச்சிருவாங்க, தயாரிக்கிற நிலையில இருக்காங்க என்று சொல்லி யுத்தம் தொடங்கி இருக்கு. எவ்வளவு அப்பட்டமான அநீதி இது! எவ்வளவு அப்பட்டமான அநீதி இது சகோதரர்! யுத்தம் தொடங்கி இருக்கு. அப்படி தொடங்குற நிலையில இதுக்கு யாரெல்லாம் துணையாக இருக்கிறார்கள்? இந்த இஸ்ரேலியர்களுக்கு, இந்த யூதர்களுக்கு யாரெல்லாம் துணையாக இருக்கிறார்கள் என்பதுதான் நம்மை அதிகம் கவலைப்படுத்து. யாரெல்லாம் துணையா இருக்காங்க? ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், சவுதி அரசு துணையாக இருக்கிறது. யாருக்கு? இஸ்ரேலுக்கு. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்கிற எமிரேட்டுகளுடைய அரசு துணையாக இருக்கிறது. ஜோர்டான் துணையாக இருக்கிறது. ஈராக் துணையாக இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த சூழ்நிலையில நாம யோசிக்கிறோம், நாம என்ன நிலைமையில இருக்கோம்? உலகத்துல நம்ம கிட்ட தான் காசு நிறைய இருக்கு, முஸ்லிம்கள்கிட்ட தான் காசு நிறைய இருக்கு, இயற்கை வளங்கள் நிறைய இருக்கு. அல்லாஹ் எந்த குறையையும் வைக்கல. இன்னைக்கு அமெரிக்க அதிபராக இருக்கிறவரு சவுதி அரசாங்கத்துக்கிட்ட கை கட்டி நிற்கிறார். நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப சமீபத்தில் கூட போயிருந்தாங்க. அமெரிக்க அதிபர் இப்ப பொறுப்புக்கு வந்திருக்காரு, புதுசா வந்திருக்கிறவர் சொல்றாரு, நாங்க சவுதி அரேபியாவுக்கு வாலாட்டி கொண்டிருப்போம், சவுதி அரேபியாவுக்கு வாலாட்டி கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லி. அதே போல அவர் சொல்றாரு, ஐ லவ் த கிங், நான் அந்த அரசரை நேசிக்கிறேன்கிறார். இவர் யாரு? இவர் ஒரு ஜனநாயக நாட்டினுடைய தலைவர். அவர் சொல்றாரு, சவுதி அரசரை நான் நேசிக்கிறேன்கிறார். என்ன காரணம்? காசு அங்க இருக்கு. இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு காசு தேவையோ அவ்வளவு காசு அங்க இருக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு ஹஜ்ஜு வருமானம் போதும், ஒரு ஹஜ்ஜில் கிடைக்கிற வருமானம் சவுதி அரேபியாவுக்கு ஒரு வருஷ தேவைக்கு போதும்னு சொல்ற. ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறார். இப்ப அவ்வளவு காசு ஒரு ஹஜ்ஜில் கிடைக்கும். இதெல்லாம பெட்ரோல் வருமானம். உலகத்தில் அவ்வளவு பெட்ரோல் எங்க கிடைக்குது? சவுதி அரேபியால கிடைக்கும். உலகத்துல பெட்ரோல் வளமிக்க நாடுகள்ல ஒண்ணு சவுதி அரேபியா. இவ்வளவு பெட்ரோல் அங்க கிடைக்குது. இந்த பெட்ரோலுடைய காசெல்லாம் எங்க போகுது? இந்த பெட்ரோலுடைய காசெல்லாம் கணக்கில் வராமல் அமெரிக்காவுக்கு போகிறது. கணக்கில் வராமல் அமெரிக்காவுக்கு பல ட்ரில்லியன் டாலர்கள் அங்க போகுது. அதனால தான் சகோதரர்களே, நீங்க ஒரு விஷயம் பாருங்க, ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி பாருங்க. அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டுச்சா இல்லையா? இந்த தகர்க்கப்பட்ட வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவங்க 5 பேர். 5 பேருமே சவுதிக்காரங்க. இந்த குற்றம் சாட்டப்பட்ட 5 பேத்துல யாரும் ஈராக்குக்காரன் அல்ல, யாரும் ஆப்கானிஸ்தான்காரன் அல்ல. ஆனா இந்த இதுக்கு பின்னாலே, இந்த தாக்குதலுக்கு பின்னாலே அமெரிக்கா அடிச்சது யார? ஆப்கானிஸ்தான் அடிச்சது, அதே போல ஈராக்க இல்லாமல் ஆக்குச்சு. இதில் சம்பந்தப்பட்ட 5 பேர் யார் என்றால் சவுதி அரேபியாவை சார்ந்தவர்கள், பல்கலைக்கழகங்களில் படித்த பட்டதாரிகள். ஏன் சவுதியை ஒன்றும் பண்ணல என்றால் காரணம் வேற ஒன்றும் இல்லை, அவங்க காசு இவங்களுக்கு தேவை. அப்போ உலகத்துல இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம் என்ன? நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்ம சமூகம் என்ன நிலையில நிக்குது? நம்ம கிட்ட காசு போதுமான அளவுக்கு இருக்கு.
எண்ணெய் வளம் தீர்ந்து விட்டால், சவுதியில் இருக்கிற அல்லது வளைகுடா நாடுகளில் இருக்கிற எண்ணெய் வளம் தீர்ந்து விட்டால் அதுக்கு கீழே தங்கம் இருக்கிறது என்று சொல்கிறார். இப்ப காசுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை, வளத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை. ஆனால் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம்? நம்முடைய எதிரிகள் நம்ம கையை வச்சே நம்ம கண்ணை குத்துற வேலையை பார்க்கிறாங்க. காசாவில் அமெரிக்கா உதவிகள் வழங்குது. பலத்த போராட்டத்துக்கு பிறகு, பெரிய போராட்டத்துக்கு பிறகு அங்கிருக்கிற குழந்தைகள் இன்னும் 2 நாளைக்கு சாப்பாடு கிடைக்காவிட்டால் 14,000 குழந்தைகள் இறந்து போவார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது. எவ்வளவுங்க? 14,000 குழந்தைகள் இறந்து போவாங்கன்னு ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது. அப்படி சொன்ன பிறகு கொஞ்சம் உணவு பண்டங்கள் கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு இஸ்ரேல் அனுமதிக்குது. அப்படி அந்த அனுமதியின் அடிப்படையில் அமெரிக்க உதவி நிறுவனம் அங்கே உதவி பொருள்களை சப்ளை செய்யுது. பல நாட்களாக பட்டினியில் இருக்கிற மக்கள், மருத்துவ உதவி கிடைக்காதவர்கள், குழந்தைகளுக்கு போதிய பால் கிடைக்காத மக்கள், உதவி பொருள்கள் வந்திருக்கிறது என்ற உடனே அதை தேடி வந்து கூடி நிற்கிறார்கள். அந்த இடத்துல இஸ்ரேல் குண்டு போடுது. இந்த நிவாரண பொருட்களை வாங்க வந்திருக்கிற மக்கள் மீது இஸ்ரேல் குண்டு போட்டு, சமீபத்தில் படிச்சமா இல்லைங்களா? அப்படி குண்டு போட்டு 78 பேரை கொலை செய்தது கொஞ்ச நேரத்தில். இதுல ஐக்கிய நாடுகள் சபை சார்பாக உணவு விநியோகிக்கிற பணியிலே ஈடுபட்டிருந்த ஊழியர்களும் கூட சில பேர் இறந்து போனார். என்ன அக்கிரமம் நடக்குது? லா இலாஹ இல்லல்லாஹு சொன்ன சமூகத்திற்கு எதிராக என்ன அக்கிரமம் நடக்குது? இந்த அக்கிரமத்தை யார் செய்கிறா? அந்த அக்கிரமம் செய்கிறவருக்கு யார் உதவியாக இருக்கிறா? நாமே உதவியாக இருக்கு. இத்தகைய ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்துல மிக பரிதாபகரமான ஒரு சூழ்நிலையில நாம வாழ்ந்துகிட்டு. இந்த சூழ்நிலையில தான் நமக்கு என்ன தேவைப்படுது? நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் அவசியமா. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவே வந்தவர்கள். அதுலயும் ஒட்டுமொத்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வந்தவர்கள். அவங்க வாழ்ந்த ஊரினுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வந்தவங்க அல்ல, ஒட்டுமொத்த உலகத்தின் பிரச்சனைக்கு தீர்வு காண வந்தவர். 1937 என்று நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தா 1937 கலீம் சித்திகி என்கிற ஒரு அறிஞருக்கு பெர்னாட் ஷா பேட்டி கொடுக்கிறார். பேட்டி கொடுக்கும்போது பெர்னாட் ஷா ஒரு வார்த்தை சொன்னார். நீங்க கூகுள்ல போய் தேடி பார்க்கலாம். பெர்னாட் ஷா ஆன் முஹம்மது அப்படின்னு தேடி பார்த்தா இந்த வாசகம் இருக்கும். பெர்னாட் ஷா இங்கிலாந்து நாட்டுக்காரரு, இலக்கிய நாடக ஆசிரியர். ஆனா கராரா கருத்து சொல்றவர். அவருக்கு எது சரின்னு படுதோ, எது சரியோ அத பட்டுன்னு சொல்லிடுவாரு. யாருக்காகவும் தயங்கிட்டு இருக்க மாட்டார். இங்கிலாந்துல பைப்பு குடிப்பாங்க. பைப் நம்ம சிகரெட் குடிக்கிறோமா இல்லைங்களா? சிகரெட் குடிக்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி இங்கிலாந்துல பிரபுக்கள், பெரிய பணக்காரங்கள்லாம் பைப்பு பிடிப்பாங்க. அப்படியே ஒரு பைப், ஒரு பிளாஸ்டிக் பைப்ல ஒரு பக்கம் இந்த புகையிலை போட்டிருப்பாங்க, அதுல நெருப்பு பற்ற வச்சா சிகரெட் மாதிரி குடிப்பாங்க. இந்த பைப்பு குடிச்சா அவர் பிரபு அப்படின்னு அர்த்தம். பிரபுன்னா என்ன அர்த்தம்? பணக்காரர் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதை பத்தி பெர்னாட் ஷாட்ட கேட்கிறாங்க, இந்த பைப் பிடிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப அவர் சொல்றாரு, பைப்பு அதன் ஒரு முனையில் நெருப்பு இருக்கும், மறுமுனையில் ஒரு முட்டாள் இருப்பான் அப்படின்னு சொன்னார். அவர் ரொம்ப கராரா சொல்றார். அப்படி பேசுற ஆள் தான். இந்த கிரிக்கெட் விளையாட்டை பத்தி அவர் சொன்னது ரொம்ப ஃபேமஸ். இங்கிலாந்துல தான் கிரிக்கெட் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? கிரிக்கெட் உலகத்திலேயே இப்படி ஒரு மட்டமான விளையாட்டு எங்கேயும் இருக்காதுங்க. ஒரு நாள் பூரா ஆக்கிரமிக்கிற விளையாட்டு எங்கேயும் இருக்காது. அது கிரிக்கெட் விளையாட்டு தான். அதுவும் நம்ம ஊர்ல பயங்கரமான வெயில்ல விளையாடுவான்.
ஆனா சொட்டர் போட்டு விளையாடுவான். பார்த்துருக்கீங்களா? வெயில்ல விளையாடுவான், சொட்டர் போட்டு விளையாடுவான். ஏன்னா இங்கிலாந்துக்காரன் சொட்டர் போட்டு தான் விளையாடுவான். அங்க குளிர் அவன் சொட்டர் போட்டு விளையாடுறான்னா இங்கேயும் என்ன பண்ணுவான்? சொட்டர் போட்டு விளையாடுவான். அங்க ரொம்ப நேரம் விளையாடுவான், அவனுக்கு நேரம் போகாது, வெயில்ல விளையாடுவான். அதனால இங்கிலாந்துல அவர்கிட்ட கேட்டாங்க, கிரிக்கெட்டை பத்தி என்ன சொல்றீங்க? அப்பா அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப ஃபேமஸ். 11 முட்டாள்கள் விளையாட 11,000 முட்டாள்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னாரு. நிறைய இது மாதிரி அவருடைய கராரான கருத்து அவருடைய. அவர்கிட்ட அவர் கேட்கிறார், முகம்மது நபியை பத்தி என்ன சொல்றீங்க? அவர் சொன்ன வார்த்தை ஆங்கிலத்தில் அப்படியே நீங்கள் யூடியூபில் நீங்கள் கூகுளில் தேடிக்கலாம். அவர் சொன்னாரு, முகம்மது இப்போது இருக்கிற அரசியல் டிக்டேட்டர்ஷிப் சர்வாதிகார பொறுப்பை ஏற்பார் என்றால், இப்போது இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலையில முகம்மது அரசியல் சர்வாதிகார பொறுப்பை ஏற்பார் என்றால் அவர் மக்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொண்டு வருவார். எப்ப சொல்றாரு? 1937 சொல்றாரு. அந்த நேரம் உலகத்துல நிறைய முதல் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம் எல்லாம் நடைபெறுவதற்கு முந்தைய காலம். ஐரோப்பிய உலகத்துல மிகப்பெரிய நெருக்கடிகள் இருந்த நேரம். அந்த நேரத்துல பெர்னாட் ஷா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு, முகம்மது உலகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்பார் என்றால் என்ன சொல்லல, பிரச்சனைகளை தீர்ப்பார்னு சொல்லல, அவர் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொண்டு வருவார்னு சொல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சரியா புரிந்து கொண்டதனுடைய ஒரு அடையாளப்பூர்வமான பேச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வந்தவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர் என்ன செய்ய, உங்கள் மீது இருக்கிற பிரச்சனைகளை அவர் தீர்ப்பார். உங்களை பூட்டி இருக்கிற விலங்குகளை உங்களை பூட்டி இருக்கிற விலங்குகளை அவர் உடைப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குன்னு வந்தவங்க. சமூகத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்தவங்க. அன்னைக்கு நீதி பெரிய பிரச்சனையா இருந்தது. அன்னைக்கு உலகத்தின பெரிய பிரச்சனை என்னங்க, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு குடும்பமாக வசிச்சாங்க. ஒரு குடும்பமா வசிச்சாங்க. அவங்களுக்கு எது தேவையோ அது அவங்களுடைய நீதி. அடுத்தவர்களுடைய சொத்துக்களை பறித்துக் கொள்வது அவங்களுக்கு ஒரு பெரிய தவறாக இருக்கல. அடுத்த குடும்பத்தை சார்ந்தவனை, தங்களோடு உடன்படிக்கையில் இல்லாதவர்களை கொலை செய்வது அவர்களுக்கு ஒரு பெரிய காரியமாக இருக்கவில்லை. அதே போல பெண்களை தொடர்பு கொள்வதிலும் அநாகரீகமான தொடர்புகள் அவர்களுக்கு பெரிய விஷயமாக இருக்கல. அவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்திருந்த காலத்துல தான் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அவங்க செஞ்ச முதல் வேலை என்னன்னா, நீதியை நிலைநாட்டியது, அநீதியை கண்டித்தது. நாமும் இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சமூக அளவிலான விஷயத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நாம புரிந்து கொள்ள வேண்டியது நீதி நிலைநாட்டப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நீதியை நிலைநாட்டுமாறு அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான். நீதியை நிலைநாட்டுறதை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நபிமார்களை நான் அனுப்பி இருக்கிறேன், வேதங்களை கொடுத்தும் வல் மீசான், தராசு தட்டை கொடுத்தும் அனுப்பி இருக்கிறேன். வேதங்களை கொடுத்தும் தராசு தட்டு. அல்லாஹ் வேதத்துக்கு நிகராக என்ன சொல்லுவானா, நீதியை சொல்லும். நீதி பராமரிக்கப்படுதல், அநீதிகளை கண்டித்தல், இது ஒரு சமூகத்தில் ஆதார சுருதியாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் அப்படித்தாங்க. நம்முடைய குடும்பத்துல நீதி பராமரிக்கப்படும். தாய் தகப்பனுக்கு இடையில இருக்கிற குடும்ப பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் இடையில் இருக்கிற நீதி பராமரிக்கப்படும். ஒரு தந்தை தன் பிள்ளைகளோடு நீதியாக நடக்கணும். எல்லாரோடையும் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். அரபு நாட்டில்
ஆம்பிள்ளைகளை தான் பெருசா நினைச்சாங்க, பெண் குழந்தைகளை அவமானமா நினைச்சாங்க. இல்லையா? அப்படித்தான். அப்படி இருக்கிற காலத்துல தான் ரசூல்லா வந்தாங்க. ரசூல்லா மாற்றம் பண்ணாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றம் பண்ணாங்கிறது மட்டும் இல்ல, இன்ன வரைக்கும் பெண் குழந்தைகளை பாராட்டுகிற சமூகத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மிம்பர்ல நின்று. சஹாபாக்கள் உட்கார்ந்து கீழே கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சஹாபியினுடைய பையன் ஓடி வர்றார். அந்த சஹாபி அந்த பையனை பக்கத்துல அரைச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து தொடையில உட்கார வச்சுக்கிட்டார், மடியில உட்கார வச்சுக்கிட்டார். கொஞ்ச நேரத்துல அவருடைய ஒரு பெண் குழந்தை வருது. பெண் குழந்தை வந்த உடனே அதை முன்னால உட்கார வச்சுக்கிட்டாரு. என்ன செய்யல? கட்டி பிடிக்கவும் இல்லை, முத்தம் கொடுக்கவும் இல்லை, மடியில உட்கார வைக்கவும் இல்லை. மேல இருந்து பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அன்சஃப்த, நீ நியாயமா நடக்கலன்னு சொன்ன. இப்ப சொந்த பிள்ளைங்களிடத்துல நியாயமா நடக்கும். நமக்கு 4 பிள்ளைங்க இருந்தா 4 பிள்ளைங்கள்ட்டையும் நியாயமா நடக்கணும். இதை மார்க்கம் சொல். அதே போல கணவன் மனைவி இடத்துல நியாயமா நடக்கும். நியாயம்ங்கிறதுக்கு விளக்கமெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அப்படித்தானே? நியாயமா நடக்கிறதுங்கிறதுக்கு விளக்கம் சொல்லணுமா? விளக்கமெல்லாம் தேவையில்லை. நம்மள ஒவ்வொருத்தருடைய மனசாட்சிக்கும் தெரியும். நம்ம மனைவிக்கு நம்ம நியாயம் செய்யணும், மனைவி நமக்கு நியாயம் செய்யும். நாம என்ன எதிர்பார்ப்போம்? நம்ம கணவராக நமக்கு நம்ம மனைவி நியாயம் செய்யணும்னு எதிர்பார்க்கிற மாதிரி நாம அவங்களுக்கு நியாயம் செய்யணும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீங்க அவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறத கவனிங்க, நீங்க இவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கினா தான் நல்லதுன்னாங்க. அந்த செய்திகளுக்கு எல்லாம் பின்னால என்ன இருக்குன்னா, நீதி பரிபாலனம் என்பது இருக்கு. நீதி பராமரித்தல் அப்படிங்கிறது சொந்த சகோதரர்களுக்கு இடையிலே நீதி பராமரிக்கும். ஒரு அண்ணன் மூத்த அண்ணனா இருக்கிறதுனால தம்பிமார்களுடைய சொத்துக்களை எல்லாம் ரொம்ப நாளைக்கு கையில வச்சிருக்கலாம், அந்த அதிகாரம் இருக்குன்னு ஒரு அண்ணன் நினைப்பார் என்றால் அது அநியாயம். சொத்து பங்கீடு விஷயத்துல நம்ம மார்க்கம் சொல்லுது, ஒரு ஆள் மௌத்தாயிட்டாருன்னா அடுத்த நிமிஷம் வாரிசுகளுக்கு சொத்து பங்கு வைக்கப்படும். இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்ற இடத்துல தஃப்சீர்கள்ல ஒரு செய்தி எழுதுவாங்க. ஒரு பெரியவர் ஒரு ஜனாசாவை பார்க்கறதுக்கு போறாரு. ஒரு ஜனாசா இல்ல, ஒருத்தர் சக்கராத்தில் இருக்கிறவரை பார்க்க போறாரு. அவர் தலைமாட்டில் ஒரு லைட் எரியுது, விளக்கு எரிஞ்சுக்கிட்டு. இவர் நேரா போய் அங்க போய் பார்த்து அவருக்கு களிமா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவர் மௌத்தாயிட்டார். மௌத்தான உடனே இவர் விளக்க அணைச்சிடுறார். எல்லாரும் உச்சி கொட்டுறாங்க, என்னங்க விளக்க அணைச்சிட்டீங்க? அவர் சொல்றாரு, அவர் ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் இந்த விளக்கு அவருக்கு சொந்தம், விளக்கில் இருந்த தீ நெருப்பு அவருக்கு சொந்தம். எப்ப அவர் மௌத்தாயிட்டாரோ அதுக்கப்புறம் அது அவருடைய வாரிசுகளுக்கு சொந்தமானது. வாரிசுகள் வந்து பத்த வைக்கட்டும், அது அவர்களுடைய உரிமைன்னு சொன்னார். இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நம்ம நாட்டுல நம்ம சமூகத்துக்குள்ள இந்த அண்ணன் தம்பி மரியாதைங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அது கவனமா இருக்கத்தான் செய்யுது. ஆனா இந்த மரியாதையை பயன்படுத்தி அநீதி இழைக்கப்படுது பல இடத்துலையும். இது இழைக்கப்படக்கூடாது. நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்றேன். நம்ம மார்க்கம் வலியுறுத்துகிற செய்தியில பிரதான செய்தி நீதி பராமரிக்க. நம்ம வீடு கட்டுறோமா, நம்ம வீடு கட்டும் போது அடுத்தவனுடைய காற்றோட்டத்தை தடுக்க கூடாது என்று நமக்கு மார்க்கம் எச்சரிக்கை செய்திருக்கிறது இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு நம்ம மார்க்கம் சொல்லியிருக்கு. அதே போல ஆக்கிரமிப்புகள் செய்யக்கூடாதுன்னு நம்ம மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கு. இது எல்லாத்துக்குமே ஆதார செய்தி என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம நீதியை என்ன செய்யணும் கவனிக்கணும். நாம நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீதி பராமரிப்பவர்களாக நடந்து கொண்டால் நம்மிடத்தில் நீதி பாராட்டுகிறவர்களை அல்லாஹ் தருவான். ஒரு மாமியா தன் மருமகளிடத்துல நீதி பாராட்டாவிட்டால் அவருடைய சொந்த மகளிடக்கு நீதி பாராட்டுபவர்கள் கிடைக்க மாட்டார்கள். மாமியாக்காரங்க அப்படித்தான். மாமியார் தன் மகள் விஷயத்துல
எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படி அடுத்தவங்க விஷயத்துல நடக்கிறாங்களா? இல்லையே. தம்புள்ளன்னா அது கண்ணு, மத்த புள்ளன்னா அது சரியில்லை அப்படின்னு ஒரு பார்வை இருக்கா? அந்த பார்வை வந்தால் அது மாமியார் மருமகள்னு கிடையாது. நான் முதலாளி தொழிலாளி, முதலாளிகள் தொழிலாளிகளிடத்தில் நீதி இல்லாமல் நடந்து கொண்டால், அல்லது தொழிலாளிகள் முதலாளிகளிடத்தில் நீதி இல்லாமல் நடந்து கொண்டால் என்ன நடக்கும்னா, நம்மிடத்தில் நீதி இல்லாமல் நடப்பவர்களை அல்லாஹ் உருவாக்குவான். இன்னைக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திலும் நிலவக்கூடிய பெரிய பிரச்சனை நீதி பரிபாலனம். நீதி பரிபாலன பாருங்க, அங்க ஒரு போர்டுன்னு வச்சிருந்தாங்க, இந்த பள்ளிவாசல்ல 2வது ஜமாத்து தொழுகிறதா இருந்தா இப்படித்தான். இந்த பிரச்சனை எல்லாம் எதனால வந்துச்சு? நீதி பராமரிக்கப்படாத காரணத்தினால. நான் நினைக்கிறது தான் பெருசு, நான் நினைக்கிறது தான் பெருசு, என்னோட கருத்து, என்னுடைய சிந்தனை, என்னுடைய உரிமை அப்படின்னு நினைச்சவங்க உலகத்தில் பொதுவான நீதி என்ன அப்படிங்கிறத பராமரிக்க மறந்துட்டாங்க. நீங்க பாருங்க, பள்ளிவாசல் யாருக்கு சொந்தமானது? இப்ப நம்ம வீடு யாருக்கு சொந்தமானது? பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இப்ப நம்ம வீடு யாருக்கு சொந்தமானது? அப்ப பள்ளிவாசல் மட்டும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுங்கிறான். அப்படி அல்ல, பள்ளிவாசலும் அதை நிர்வகிப்பவர்களுக்கு சொந்தமானது. உலகமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுதான். நீங்க பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானதுன்னா அப்ப நம்ம வீடு நமக்கு சொந்தமானதுன்னு அர்த்தம். இறைநேசர்கள் எப்படி இருந்தார்கள்னா, இது என் வீடு என்று சொல்வதை ஷிர்க் என்று சொன்னார்கள். நம்முடைய அவுலியாக்கள் எப்படி இருந்தாங்க? அவங்கள மாதிரி தௌஹீது பேசினவங்க யார் இருக்கிறான்? நம்முடைய வலிமார்கள் என்ன சொல்லுவாங்க? இது என் வீடுன்னு சொல்ல மாட்டாங்களாம், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த வீடுன்னு சொல்லுவாங்க. நாமெல்லாம் வீட்டு வாசல்ல ஹாதாமின் ஃபதிலி ரப்பின்னு எழுதி வச்சிருக்கிறோமே, அது என்ன அர்த்தத்துல? இது என் வீடு அல்ல, என்ன அர்த்தம்? இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த வீடு. அப்ப பள்ளிவாசல் மட்டும் அல்லாஹ்வுடைய வீடு, என்னுடைய வீடு என்னோட வீடுன்னு சொன்னா அது சரியான கருத்து இல்ல. எல்லாமே யாரோட தான்? அல்லாஹ்வுடையது தான். பள்ளிவாசல் யாருடையதுன்னா அதை நிர்வகிப்பவர்களுடையது. அல்லாஹ்வுக்காக அது நிர்வகிக்கப்பட்டிருக்கு. பள்ளிவாசல்ங்கிறது அல்லாஹ்வுக்கு, அப்படித்தானே அர்த்தம்? இதான யதார்த்தம். ஒரு பள்ளிவாசல் இருக்குதுன்னா அந்த பள்ளிவாசலை நிர்வகிப்பவர்கள் தான் அதன் உரிமையாளர்கள். இப்ப அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, இது எப்படி நடக்கணும்ன்ற ரைட்ஸ் இருக்கு, அப்படித்தானே? நீங்க ஒரு சங்கம் வச்சிருக்கீங்க, அந்த சங்கத்துக்குள்ள எப்படி நடக்கணும்ன்ற ரைட்ஸ் இருக்கு. இதானே யதார்த்தம், நீதி. இந்த நீதி புரிந்து கொள்ளப்படாததுனாலதான் இவ்வளோ பிரச்சனை சமூகத்துல வந்துச்சு. ஒரு கட்டமைப்பு இருந்தா அந்த கட்டமைப்புக்குன்னு என்ன இருக்கும்? சில ஒழுங்குகள் இருக்கும், அப்படித்தானே? அந்த ஒழுங்குகள் பராமரிக்கப்படணும். அந்த ஒழுங்குகளுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். அந்த மரியாதையை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது நீதி தவறிய செயல். உங்க இடத்துல வந்து யாராவது இப்படி செய்தா அதை ஒத்துக்குவீங்களா? உங்க இடத்துல வந்து யாராவது அப்படி செய்தா ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. இப்ப நான் ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொன்னேன், இந்த சர்ச்சைக்குள்ள நம்ம போறதுக்காக வரல. நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீதி தவறக்கூடாது, நீதி அநீதி கண்டிக்கப்படும். ஒரு ஒரு குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம் ஃபி அத்னல் அர்த் அப்படின்னு ஒரு ஆயத்து இருக்கு. அர்-ரூம்னு ஒரு அத்தியாயம் இருக்கா இல்லையா? குர்ஆன்ல பாருங்க, அர்-ரூம்னு ஒரு அத்தியாயம் இருக்கும். 12வது ஜுஸுல அர்-ரூம்னு ஒரு அத்தியாயம். ரூம்னா என்ன அர்த்தம்? ரூம்னா ரோமர்கள், ரோம அரசுன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 2 வல்லரசுகள் இருந்துச்சு. ஒன்னு பாரசீக வல்லரசு, இன்னொன்னு ரோம பேரரசு. 2 இருந்துச்சு. இதுல ரோம பேரரசை குறிக்கக்கூடியதுதான் அர்-ரூம் அப்படின்னு. அர்-ரூம் அப்படின்னா ரோம பேரரசு அப்படின்னு அர்த்தம். இது பத்தி குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கு. அந்த ஆயத்து எப்ப இறங்குச்சுன்னு கவனிங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவம் கிடைச்ச 3வது 4வது வருஷத்துல இந்த ஆயத்து இறங்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரசூல்லாவுக்கு நபித்துவம் கிடைச்ச, ரசூல்லா நபியாக அனுப்பப்பட்டாங்களா இல்லையா, அதுக்கு அடுத்து 3வது அல்லது 4வது வருஷத்துல இந்த ஆயத்து இறங்குது.
அது தொடக்க காலம் தானே. 3வது 4வது வருஷம்ங்கிறது ஏன் தெரியுமா? 5வது வருஷத்துல தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்துக்கு வரும்போது 40வது முஸ்லிம் அவர் எத்தனாவது முஸ்லிம்? அப்ப 5 வருஷத்துல தான் எவ்வளவு பேர் வர்றாங்க? 40 பேர் வர்றாங்க. இந்த காலகட்டத்துக்கு இடையில இந்த ஆயத்து இருந்தது. இந்த ஆயத்து ஒரு பிரச்சனையை பத்தி சொல்லுது. யோசிக்கவே முடியாத, கற்பனை செய்யவே முடியாத ஒரு பிரச்சனை. இஸ்லாம் அப்பதான் பிரச்சாரம் செய்யப்படுற நேரம். அந்த நேரத்துல இஸ்லாமிய மக்காவுக்கு வெளியே ரொம்ப தூரத்துல பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால பாரசீக பேரரசும் ரோம பேரரசும் சண்டையிடுகிறார்கள். ஈராக்கில் அவங்க சண்டையிடுற இடம் இது. ஈராக்ல சண்டையிடுறாங்க. அப்படி சண்டையிடும் போது பாரசீகர்கள் ஜெயிச்சிடுறாங்க. பாரசீகர்கள் ஜெயிக்கிறாங்க. எப்ப நடக்குது நல்லா யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடங்கின சில வருஷங்கள்ல, இஸ்லாமே இன்னும் பெரிய அளவுல வளர்ச்சி அடையாத நேரத்துல என்ன நடக்குது? பாரசீக பேரரசுக்கும் ரோம பேரரசுக்கும் சண்டை நடக்குது. இதுல ரோம பேரரசு தோத்து போய் பாரசீகம் ஜெயிச்சிருது. இத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம், ரோமர்கள் தோற்று போய் இருக்கிறார்கள். ரோமர்கள் தோற்று போய் இருக்கிறார்கள். வஹும் மின் பாதி கலபிஹிம் சயக்லிபூன், அவர்கள் இந்த தோல்விக்கு பின்னால் மீண்டும் அவர்கள் வெற்றி அடைவார்கள். ஃபீ பில்இ சினீன், சில வருஷங்களில். சில வருஷம் எப்ப சொல்லப்படுது பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடங்கின ஆதி காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ஒரு 40 கூட எட்டி இருக்காத சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க நடக்கிற விஷயத்தை சொல்றாங்க? எங்கேயோ பெரிய பேரரசுகளுக்கு இடையில நடக்கிற விஷயத்தை சொல்லி, பாரசீகம் இப்ப ஜெயிச்சிருக்கு, ரோம் தோத்து போயிருக்கு, ரோம் பின்னால் ஜெயிக்கும். இதுக்கு இடையில சுவாரஸ்யமான சில விஷயங்கள் நடந்தது. ரோம் ஜெயிக்கும்னு சொன்னது மக்காக்காரங்களுக்கு பிடிக்கல. மக்காக்காரங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா மக்கால இருந்தவங்க பாரசீகத்தின் ஆதரவாளர்களாக இருந்தாங்க. பாரசீகத்திலே நெருப்பு வணக்கம் இருந்தது. மக்காக்காரங்க சிலை வணங்கிகளாக இருந்தாங்க. அதனால மக்காக்காரங்க பாரசீகர்கள் ஜெயிச்சதை கொண்டாடுனாங்க. பாரசீகர்கள் ஜெயிச்சதை கொண்டாடுனாங்க. அப்ப அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான்னு பொதுவா சொல்லப்படுறது உண்டு. இந்த ஆயத்தை இறங்கிய பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவில் போகும்போது அபூ ஜஹல் கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு ரோமர்கள் திருப்பி ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்கிறேன். காரணம் என்னன்னா, அந்த தடவை ரோமர்களுக்கு ஏற்பட்ட தோல்வி பலத்த தோல்வியாக இருந்தது, படு தோல்வியாக இருந்தது. அதனால ஜெயிச்சிருவாங்களா? அப்ப அவர் சொன்னாரு, கண்டிப்பா ஜெயிப்பாங்க. சரி, பந்தயம் வைப்போமா? பந்தயம் வச்சுப்போம். என்ன பந்தயம்? 7 வருஷத்துல அவங்க ஜெயிப்பாங்க. 7 வருஷத்துல ரோமர்கள் ஜெயிப்பாங்க. 5 ஒட்டகை பந்தயம் அப்படின்னு பந்தயம் வச்சாங்க. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செய்தி வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏங்க இப்படி செஞ்சீங்க? எதுக்கு பந்தயம் எல்லாம் வச்சீங்க? அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அருமையான ஒரு வார்த்தை சொன்னாங்க. உங்களுடைய சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக, நான் பந்தயத்துக்காக இல்ல, 5 ஒட்டகைக்காக நான் இது செய்யல. ஆனா சொன்னது யாரு? நீங்க சொல்லியிருக்கீங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நீங்க சொன்னது, அல்லாஹ் சொன்னதை நிலைநாட்டுறதுக்காக வேண்டி நான் இந்த போட்டியில இறங்கினேன், வேற எதுவும் இல்லைன்னா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க 7ன்னு சொன்னது சரியில்லை. ஏன்னா அல்லாஹ் ஃபீ பில்இ சினீன், சில வருடங்களில் அவர்கள் ஜெயிப்பார்கள்னு சொல்லியிருக்கான். பிலாங்கிற வார்த்தைக்கு 9 வரைக்கும் இடம் இருக்கு.
9 வரைக்கும் இடம் இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, இதை கொஞ்சம் கால தவணை 7 வருஷம்னு வச்சீங்க இல்லையா, அதை எப்படியாவது அதிகப்படுத்திருங்கன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வந்தாங்க. இதை பத்தி பேச்சு கொடுத்தாங்க. இதை பத்தி அவங்களா பேச்சு கொடுத்தாங்க. குர்ஆன்ல இப்படி வந்திருக்கு அப்படின்னு பேச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு இடையில திருப்பி அது சூடாச்சு. சூடானோன்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 5 அன்னைக்கு 5 விஷயமா இல்லையா, 5 ஒட்டக அதை 10 ஆக்கிருவோமா அப்படின்னாங்க. அபூ ஜஹல் சரி 10 ஆக்கிரலான்னா, அப்படின்னா சரி 10 ஆக்கிரலாம், வருஷத்தையும் 10 ஆக்கிரலான்னா, வருஷத்தையும் 10 ஆக்கிட்டாங்க. சகோதரர்களே, இது ஹதீஸ்கள்ல இருக்கு, தஃப்சீர்கள்ல எல்லாம் பார்க்கலாம். நாம என்ன பார்க்கிறோம்னா, அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை ஏன் சொன்னான்? அப்படி சொன்னதுக்கு காரணம் ஒன்று இருந்தது சகோதரர். முஸ்லிம்கள்ட்ட நீதிக்கு சார்பாக அநீதிக்கு எதிராக இருக்க வேண்டும்ங்கிற சிந்தனைய அல்லாஹ் அன்னைக்கே விதைக்கிறான். நீங்க இப்ப ஈரானின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினத பல பேர் கண்டிக்கல. அநியாயமா திடீர்னு சும்மா இருக்கிறவங்க மேல தாக்குதல் நடத்துற பல பேர் கண்டிக்கல. நம்ம நாடு கண்டிக்கல, வேற பல பேர் கண்டிக்கல. ஆனா அது ஒரு அக்கிரமமான விஷயம். அது சும்மா இருக்கிற ஒரு நாட்டை தாக்குறதுங்கிறது அக்கிரமமான விஷயம், கண்டிக்கல. ஆனா அல்லாஹ் அன்னைக்கு செய்யறான். ஏன் அல்லாஹு தஆலா இப்படி சொன்னான்? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்வார்கள் அறிஞர்கள். என்னன்னா, இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்னா, வெளிப்படையா பார்க்கும்போது ஒரு செய்தி சொல்லப்படுது. என்னன்னா, இவங்க ஜெயிப்பாங்க, ரோமர்கள் ஜெயிப்பாங்க, சில வருஷத்துல ஜெயிப்பாங்க அப்படின்னு செய்தி இருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, அவர்களுக்கு ஆதரவான ஒரு போக்கு இருக்கிறது. போக்கு இருக்கா இல்லைங்களா? ரோமர்கள் தோத்து போனா என்ன, அவங்க ஜெயிச்சா நமக்கு என்ன? அவங்களுக்கும் நமக்கு என்ன கொடுக்கல் வாங்கல் இருக்கு? பாரசீகர்கள் ஜெயிச்சா என்ன, தோத்து போனா என்ன, நமக்கு என்ன? நமக்கு அவங்களுக்கு இடையில என்ன கொடுக்கல் வாங்கல் இருக்கு? இதுக்கு இடையில ரோமர்கள் ஜெயிப்பார்கள்னு ஏன் சொல்லணும்? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அதற்கு அறிஞர்கள் ஒரு செய்தி சொல்லுவாங்க. பாரசீகர்கள் அக்கிரமக்காரர்களாக இருந்தார்கள். பாரசீக அரசு என்பது அக்கிரமக்கார அரசாக இருந்தது. அவர்கள் உலகத்தில் வல்லாட்சி செய்து கொண்டிருந்தார்கள். நம்ம ரசூலுல்லாஹ் ஒரு கடிதம் எழுதினாங்களா இல்லைங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினாங்களா இல்லையா? அரசர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினாங்க. அப்படி கடிதம் எழுதுகிற போது கிஸ்ரா என்கிற பாரசீக அரசனுக்கும் ஒரு கடிதம் எழுதினாங்க. கடிதம் எழுதி ஒரு சஹாபிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த கடிதம் அவனுக்கு போய் சேருகிறது. சேரும் போது அவனுடைய சபையில சொல்றாங்க, ஒரு கடிதம் வந்திருக்கு உங்களுக்கு. யார் எழுதியிருக்கிறா? மக்காலிருந்து முஹம்மது எழுதியிருக்கிறார். முஹம்மதுங்கிற எழுதியிருக்கிறார். அப்படி சொன்ன உடனே அவன் கேட்டானா, அயக்துபு இலைய அப்தி, என்னுடைய அடிமை ஒருத்தர் எனக்கு கடிதம் எழுதுறதா அப்படின்னு கேட்டான். என்ன ரசூலுல்லாஹ் எழுதின கடிதத்தை அவன் கேட்ட கேள்வி, என்னோட அடிமை, எனக்கு அடிமைப்பட்டவர்கள் எனக்கு கடிதம் எழுதுறாங்களா, அவங்க அந்த அளவுக்கு எனக்கு சமமாயிட்டாங்களான்னு நினைச்சான். அப்ப தன்னுடைய நாட்டின் குடிமக்களை தனக்கு சமமானவர்களாக அவன் நினைக்கல, அடிமைகளாக நினைச்சான். வல்லாண்மை அவர்கள்ட்ட இருந்துச்சு, அவங்க எல்லாத்தையும் அடிமைகளாகவே நினைச்சாங்க. இன்னொரு விஷயம் அவங்கள்ட்ட இருந்துச்சு, என்னன்னா கேடுகெட்ட குணங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அநீதி மாத்திரம் இருக்கல, கேடுகெட்ட குணம். உதாரணமா கல்யாணம் பண்ண தேவையில்லைன்னு சொன்னான். இன்னைக்கும் பாரசீகர்கள்ட்ட கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய தேவையில்லைங்கிற ஒரு குணம் இருக்கு. ரத்தன் டாட்டான்னு ஒருத்தர் சமீபத்தில் இறந்து போனாரா இல்லையா? ரத்தன் டாட்டா, டாடா கம்பெனியினுடைய ஓனர் ஒருத்தர் இறந்து போனார். இந்தியா அவனுடைய பெரிய பணக்காரர். அவர் கல்யாணம் பண்ணிக்கல. உலகத்தின் பெரிய கோடீஸ்வரர்கள்ல ஒருத்தர். அவர் கல்யாணம் பண்ணிக்கல. அந்த சமயத்தில் அதை பத்தி நிறைய எழுதினாங்க. ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னா, அவர் பார்சி சமூகத்தை சார்ந்தவர். அவரு பார்சி சமூகத்தை சார்ந்தவர். பார்சி சமூகத்திடத்தில் பொதுவாக கல்யாணம் தேவையில்லை என்கிற குணம் இருந்தது. எந்த சமூகத்தில் திருமணம் அவசியமில்லை என்கிற குணம் இருக்கிறதோ அங்கே எல்லா வகையான தீமைகளும் நடக்கும்.
சொந்த சகோதரியோடு உறவு கொள்ளலாம் என்கிற கருத்து வைத்திருந்தார். ஏன்னா கல்யாணம்ங்கிறது தேவையில்லைன்னு வந்ததுனால சொந்த சகோதரியோடு உறவு கொள்ளலாம் என்கிற கருத்து வைத்திருந்தார். அந்த கருத்துக்கள் எல்லாம் என்ன செய்ததுன்னா மிக மோசமான ஒரு கலாச்சாரத்திற்குரியவர்களாக அவர்களை மாற்றி இருந்தது. அதனால அவன் அக்கிரமம் செய்யக்கூடிய, ஆதிக்கம் செய்யக்கூடிய, வல்லாண்மை செய்யக்கூடிய ஆட்சியாளராக இருந்தான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா தீய குணங்களின் கூடாரமாக இருந்தார்கள். இல்லை. சகோதரர்களே, ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்குமான சண்டையில குர்ஆன் தலையிட்டு பேசியது என்றால் அதுக்கு காரணம் பாரசீகர்கள் அக்கிரமக்காரர்கள், அவர்கள் உலகத்தை கெடுப்பவர்கள்.
அவர்களிடத்தில் இருக்கிற கலாச்சார அடையாளங்கள், அவர்களுடைய கொள்கைகள் மோசமானவை. அவை இந்த உலகத்திற்கு நல்லதல்ல. அதே நேரத்தில் அவர்களோடு போட்டியிடுகிற ரோமர்களிடத்தில் அவ்வளவு மோசமில்லை. ரோமர்கள் வேதக்காரர்கள், அவர்கள் கிறிஸ்துவர்கள். அவர்களிடத்தில் அவ்வளவு மோசமில்லை. அவர்களிடத்தில் ஓரளவுக்கு நியாயம் இருக்கிறது. அந்த நியாயத்துக்கான ஒரு அடையாளம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரசீக மன்னனுக்கு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதம் அவன் கைக்கு போய் சேர்ந்த போது அவன் பெருமானாருடைய கடிதத்தை கிழிச்சு போட்டான். என்னுடைய அடிமை எனக்கு கடிதம் எழுதுவதா? அதை படிக்க கூட இல்லை, அதை கிழிச்சு போட்டான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிர்கலுக்கு, ரோம பேரரசருக்கு கடிதம் எழுதினாங்க. அவர் அதை படிச்சாரு. அந்த கடிதத்தை பத்திரப்படுத்தினார். பல நூற்றாண்டுகள் ரோமர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய கடிதத்தை பத்திரமாக வைத்திருந்தார். அதை விசாரிச்சார். அது சரிதானா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆளுகளை வச்சு விசாரிச்சாரு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஒரு கட்டத்தில் அவர் சொன்னாரு, இந்த கடிதம் சொல்வது சரி, இவரை நாம் நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் கூட இருந்தவர்கள் ஒப்புக்கொள்ளாததனாலே அவரும் எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆனார். அப்படிங்கிறது வேறு விஷயம். ரோமர்கள் மதிச்சாங்க. காரணம், அவர்கிட்ட ஒரு நீதி இருந்தது. அடிப்படையில ஒரு நீதி அவர்களிடத்தில் இருந்தது. அந்த நீதி உணர்வு இருந்த காரணத்தால் கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் அவர்களுடைய அரசு நிலைத்தது. ரோமர்களுடைய அரசு சுமார் 600 ஆண்டுகள் நிலைத்தது. பின்னால அதுக்கு அப்புறம் தான் ரோமர்களுடைய அரசு முழுசா இல்லாம போச்சு. பாரசீகர்களுடைய பேரரசு 10 வருஷத்துல காணா போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடிதம் எழுதின பிறகு 10 வருஷத்துல காணா போச்சு. ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதினது ஹிஜ்ரி 7ல. பாரசீக அரசு இல்லாம போனது ஹிஜ்ரி 13ல. ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதினது 7ல. பாரசீக அரசு இல்லாம போனது ஹிஜ்ரி 13ல. அப்படின்னா 10 வருஷத்துக்குள்ளே பாரசீக அரசு இல்லாம போச்சு. அந்த அரசு எவ்வளவு காலமா இருந்துச்சு தெரியுமா? 420 ஆண்டு காலமா இருந்துச்சு. அந்த அரசு, பாரசீக பேரரசு, சாசானிய பேரரசு 420 வருஷமா இருந்த அரசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடிதத்தை கிழித்து போட்ட காரணத்தாலே 10 வருஷ காலத்தில் சுக்கு நூறா போச்சு, அடையாளம் இல்லாததா போச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடிதத்தை மதித்தார்களே ரோமர்கள், அவர்களுடைய அரசு கிட்டத்தட்ட அதற்கு பின்னாலும் 600 வருஷம் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அது முஸ்லிம்கள் கைக்கு வந்தா கூட கடைசியில் அது முழுசா முஸ்லிம்களுடைய கைக்கு வர்றதுக்கு 600 வருஷம் ஆச்சு. இப்ப என்ன இருந்துச்சு? அவங்கள்ட்ட ஒரு நியாயம் இருந்துச்சு. இந்த அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம் ஃபில் அர்த் அப்படின்ற குர்ஆனுடைய ஆயத்து எப்ப இறங்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடங்கிய ஆரம்ப காலத்தில் இறங்குது. இந்த காலகட்டத்தில் சர்வதேச அளவிலே நடைபெறக்கூடிய 2 பெரிய வல்லரசுகளுக்கு இடையிலான சண்டையை பத்தி பேச வேண்டிய தேவையில்லை. ஆனா முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உணர்த்துறான், நீங்க நியாயத்தின் பக்கம் நிக்கணும், நியாயத்தின் பக்கம் நிக்கணும், அநீதத்தை எதிர்க்கணும். வேற எந்த காரணமும் இல்லை. அந்த இடத்துல ரோமர்கள் ஜெயிப்பார்கள் என்று பாராட்ட வேண்டிய எந்த தேவையும் குர்ஆனுக்கும் இல்லை, முஸ்லிம்களுக்கும் இல்லை. அது சொல்றக்கூடிய ஒரு தத்துவம் ஒண்ணுதான், நாம நீதியின் பக்கம் நிக்கணும், அநீதத்தை எதிர்க்கணும், நல்லவர்கள் பக்கம் நிக்கணும், தீயவர்களை எதிர்க்கணும். இந்த தத்துவம் இருக்கிறதே, அது குர்ஆன் சொன்ன தத்துவம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பெரிய வேலை. தொழுகையை நிலநாட்டினது எல்லா நபிமார்களும் செய்தாங்க. ஜகாத்து கொடுத்தது, ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றினது, மார்க்கத்தின் வழிபாடுகளை செய்ததை மற்ற நபிமார்களும் செய்திருக்கிறார்கள். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாதனை என்னன்னா, அவர்கள் நீதி பராமரிக்கிற ஒரு சமூகத்தை உருவாக்கினார். இன்னைக்கும் நமக்கு அது கடமை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்ம போன் உபயோகிக்கிறோமா இல்லையா? போன் உபயோகிக்கிறதுல கூட நீதி இருக்கிறதா இல்லையா? ஒரு செய்தி வருது, அந்த செய்தி உண்மையானதாக இருந்தா ஃபார்வேர்டு பண்ணணும், இல்லைன்னா ஃபார்வேர்டு பண்ணணும். அப்படித்தானுங்க. ஒவ்வொரு கட்டத்திலேயும் என்ன இருக்கிறதுனா நீதி இருக்கிறது. நான் மாமியார் மருமகள் விஷயத்துல சொன்னேன், மருமகள் மாமியார் விஷயத்துல, அதே போல நம்முடைய தொழிலாளர்கள் முதலாளிகள் விஷயத்திலே
தொழிலாளர்கள் விஷயத்தில் முதலாளிகளும், முதலாளிகள் விஷயத்தில் தொழிலாளிகளும் நீதி பராமரிக்கும். எல்லா இடத்திலும் நீதி பராமரிக்கும். நீதி பராமரிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? நாம நீதியா நடந்துகிட்டா போதும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நம்ம துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம நீதியா நடந்துகிட்டா போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாத்துல்லா துரத்து தஅவத்துஹும், 3 பேருடைய துஆ மறுக்கப்படாது. 3 பேர் துஆ கேட்டா அந்த துஆ அங்கீகரிக்கப்படும். ஒன்னு யாரு? ஹஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்திர், நோன்பாளி கேட்கிற துஆ. நோன்பாளி கேட்கிற துஆ அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல் இமாமுல் ஆதில், நீதியாக நடந்து கொள்கிற தலைவர். அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல் மதுலூம், அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டவர். இந்த 3 பேரு துஆ கேட்டா அல்லாஹ் அதை அப்படியே கொடுத்துருவான். அந்த ஹதீஸ்ல என்ன வருது? லா துரத்து, அது மறுக்கப்படாதுன்னு வருது. அப்ப ஆதிலாக நடந்துகிட்டா நமக்கு கிடைக்கிற நன்மை ஒவ்வொரு விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு ரொம்ப தேவைப்படுற செய்தி. ஒருத்தரை பத்தி கருத்து சொல்றோம், ஒருத்தரை பத்தி கருத்து சொல்றோம், ஈஸியா சொல்லிடும், கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. ஆமா அப்படித்தான். அப்படி சொல்லும் போது என்னது? நம்முடைய மனோவிகாரம் பெருசா இருக்கே தவிர கொஞ்சமாவது நீதி பார்க்கணும்னு நினைக்கிறது. நம்ம ரசூலுல்லாஹ்வை பத்தி மக்காவின் காபிர்கள் ஹிர்கலிடத்தில் கருத்து சொல்லுகிற போது கூட நீதியா சொன்னாங்க. ஹிர்கல் விசாரிச்சார். ரோம பேரரசர் ரசூலுல்லாஹ் பத்தி விசாரிக்கிறார். மக்காவின் காபிர்கள் அவர் முன்னிலையில வந்து ரசூலுல்லாஹ் பத்தி கருத்து சொல்றாங்க. அப்படி கருத்து சொல்லும் போது கூட அவங்க நீதியா கருத்து சொல்றாங்க. அவர் சிறந்த குடும்பத்தை சார்ந்தவர், அவர் விஷயத்துல நாங்க தப்பா எதையும் கேள்விப்பட்டதில்லை, இப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்களோ எல்லாம் நீதியா சொன்னாங்க. அப்ப அன்னைக்கு இருந்த மக்காவின் காபிர்களே நீதியா பேசி இருக்கிறாங்கிற போது நாம நம்ம பேச்சில நீதி வேண்டாமா? நமக்கு ஒருத்தர் பிடிக்குது பிடிக்கலங்கிறதுக்காக கண்டதெல்லாம் பேசிட்டு நியாயம் இல்லாமல் பேசுவது அதிகமா இருக்கா இல்லைங்களா? இன்னைக்கு தவிர்க்கப்படணும். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, நம்ம வார்த்தைகளுக்கு நாம் பொறுப்பு, நம்முடைய வார்த்தைகளுக்கு நாம பொறுப்பு. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய மரியாதையிலே பங்கம் ஏற்படுத்துகிற ஒரு வார்த்தையை நாம பேசிட்டோம்னா நாளைக்கு மறுமையில அதற்கு பதில் சொல்ல வேண்டியது வரும். நமக்கு வருமா இல்லைங்களா? இதெல்லாம் மார்க்க நமக்கு சொல்லி இருக்கு. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல்கள்ல மிக அருமையான செய்தி அது. நீதியை அல்லாஹ் குர்ஆன்ல இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், ஒவ்வொரு ஜும்மாவிலையும் நமக்கு சொல்லப்படுற ஆயத்து. கடைசியா இது ஓதுவாங்களா இல்லைங்களா? நம்ம தூக்கமெல்லாம் எப்ப கலையும்? இந்த ஆயத்து ஓதும் போது கலைஞ்சிடும். அந்த ஆயத்து என்ன சொல்லப்படுது? அல்லாஹ் உங்களுக்கு நீதியை சொல்லுகிறார். ஜும்மால ஒவ்வொரு ஜும்மாலையும் நமக்கு சொல்லப்படுற செய்தி அது. இந்த நீதி சார்ந்த சிந்தனை இல்லாமல் போகிற போதுதான் இவ்வளவு விளைவுகளை பார்க்கிறோம். அது ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, ஒரு சமூக அளவில் இருக்கிற போதும் சரி, ஒரு ஜமாத், ஒரு பள்ளிவாசல் அப்படிங்கிற அளவில் இருக்கிற போதும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி. இன்னைக்கு பாருங்க, அரசியல் ரீதியாக இந்த நீதி இல்லாமல் இருக்கிற காரணத்தால தான் இவ்வளவு பெரிய விளைவுகளை நாம பார்க்கிறோம். ஒரு நீதி தவறுதானுங்க காரணம். எது நீதின்னு கவனிக்கப்படாது. உலகத்துல சக்தி வாய்ந்த நாடுகள் இந்த நீதிக்கு எதிராக கடுமையாக குரல் கொடுக்கப்படுமானால் இந்த தீமை நடந்திருக்காது. ஒரு குண்டு நிமிஷ நேரத்துல பல்லாயிரம் பேருடைய வாழ்க்கையில விளையாடிடுது. நேற்று ராத்திரி 9 மணிக்கு ஒரு செய்தி வருது, இஸ்ரேல் ஈரானுடைய கேஸ் உற்பத்தி மையத்தின் மீது குண்டு போட்டுடுச்சு. உலகத்துல நமக்கெல்லாம் கேஸ் வருது பாருங்க, வீட்டுக்கு கேஸ் வருதா இல்லையா? இதுல ஒரு பெரும் பங்கு எங்கிருந்து வர்றதுதான்? ஈரான்ல இருந்து வர்றதுதான். அதனாலதான் நமக்கு கொஞ்சம் சீப்பா கூட அது கிடைக்குது. இல்லைன்னா அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இப்ப அங்க குண்டு போட்டா உலகம் முழுவதிலும் கேஸ் உற்பத்தியிலே பிரச்சனை ஏற்படும். இப்ப நேற்றுக்கே நீங்க பார்த்திருப்பீங்க, பெட்ரோல் குரூட் ஆயில்களுடைய விலை ஜாஸ்தியா போச்சு. ஒரு அநீதி இருக்கிறதே, அது ஒரு சாராரை மட்டும் பாதிக்காது. ஒரு அக்கிரமம் ஒரு சாராரை மட்டும் பாதிக்காது, ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கும். இதை கவனத்தில் கொண்டு நடக்க வேண்டும். அதனால நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நமக்கு சொன்ன வழிகாட்டுதல்களில் எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய. நம்ம ரசூலுல்லாவுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அவங்க ஆதி வழிகாட்டி, ரசூலுல்லா வழிகாட்டி. இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு ரொம்ப தேவைப்படுறது என்ன தெரியுமா? வழிகாட்டி இல்லாம போறது. அமெரிக்காவிலேயோ ஐரோப்பாவிலேயோ பிறக்கிற குழந்தைக்கு அது வளரும் போது காலையில எந்திரிச்சு பிரஷ்ல பேஸ்ட் வச்சுட்டு இதை தேய்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கும் போது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் இல்லை. அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் நமக்கு இருக்கா இல்லையா? நமக்கு இருக்கா இல்லைங்களா? தேய்க்கணுமா வேண்டாமா? பல்லு தேய்க்க நமக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஐகல அஹதுக்கும், உங்களில் ஒருவர் காலையில் எழுந்தால் முதல்ல அவர் கை கழுவட்டும். நமக்கெல்லாம் சுண்ணத்துங்க. நம்ம காலையில எந்திரிச்ச உடனே பாத்ரூமுக்கு போறோமா இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? கை கழுவணும். நான் கை கழுவும் போது நான் நினைப்பேன் இது ரசூலுல்லாஹ் சொன்னதுன்னு. அப்ப எனக்கு 2 கை கழுகிட்டேன்னு கிடைக்கும், இது ரசூலுல்லாஹ் சொன்னதுன்னு நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா? கை கழுகுங்க. பல்லு விளக்கும் போது எங்கிருந்து ஆரம்பிப்போம்? வலது பக்கத்திலிருந்து ஆரம்பிப்போம் இல்லையா? இது யார் சொல்லி கொடுத்தது? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் 9 ஒழுங்குகளை சொல்லி கொடுத்தார். தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் 9 ஒழுங்குகளை சொல்லி கொடுத்தார்கள். முதல்ல வலது கையால குடிக்கணும். ஒரே ஹதீஸ், இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வலது கையால குடிக்கணும். 2வது சொல்றாங்க பிஸ்மில்லா சொல்லி குடிக்கணும். அந்த ஹதீஸ் எப்படி வருது? பாத்திரத்தை எடுத்துட்டு போகும்போது, எடுத்து வாய் வைக்கும் போது அல்ல, பாத்திரத்தை எடுத்துட்டு போகும்போது பிஸ்மில்லா சொல்லிடணும். இப்ப தண்ணி குடிக்கிறதுல 2வது ஒழுங்கு. ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க 3 மடக்கில் குடிக்கணும், மொத்தமா குடிச்சிடக்கூடாது. தண்ணி குடிக்கிறதா சொன்னாங்களா இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரியும் தானே. 3 மடக்கா குடிக்கணும். அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முடிச்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். எத்தனையாச்சு? 4 கணக்கு வச்சு முடிச்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உட்கார்ந்து குடிக்கணும். ஹதீஸ்ல இருக்கு, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்னு தண்ணி குடிக்கிறத ஜஜர கண்டித்தார்கள். ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க. ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மருத்துவர்களும் அதைத்தான் சொல்றான், நின்னு தண்ணி குடிக்காத, குடல் தாங்காதுன்னு. படிச்சிருக்கீங்களா? மருத்துவர்கள் சொல்றாங்க நின்னு தண்ணி குடிக்கும் போது அது மொத்தமா போய் குடல்ல விழுந்தா அது குடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், பலவீனத்தை ஏற்படுத்தும்ங்கிறாங்க. எப்படி குடிங்க? தண்ணி உட்கார்ந்து குடிங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்னு தண்ணி குடிக்காதீங்க, உட்கார்ந்து குடிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் தண்ணி குடிக்கிறதுல இன்னொரு செய்தியும் சொன்னாங்க ஹதீஸ்கள்ல. என்னன்னா, ஒரு ஆள் தண்ணி ஊத்திட்டு கொடுக்குறாருன்னு வைங்க, தண்ணி ஊத்தி கொடுக்குறாரு. ஒரு இடத்துல 10 பேர் எல்லாருமே ஒரு இடத்துல தங்குறோம், தண்ணி எல்லாரும் என்ன கேட்பாங்க? தண்ணி வேணும்னு கேட்டா ஒருத்தர் தண்ணி ஊத்தி கொடுக்குறாருன்னா ஊத்தி கொடுக்கிறவரு கடைசியில தான் குடிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஊத்தி ஐயகூன சாக்கில் கௌமி ஆகிரஹும் ஷுருபன், குடிக்க கொடுக்கிற ஒரு கடைசியில தான் குடிக்கணும். அதுக்கு அடுத்து சொன்னாங்க நீங்க பாத்திரத்துல அப்படியே குடிக்காதீங்க. நமக்கு தண்ணி குடிக்கிறதுல சுண்ணத்துல ஒண்ணு என்னன்னா, பாத்திரத்தினுடைய மூடி இருக்குல்ல, வாய், அந்த அதை அப்படியே குடிக்காதீங்க. ஒரு கிளாஸ்ல டம்ளர்ல ஊத்தி குடிக்கிறது தான் சுண்ணத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாத்திரத்துல அப்படியே குடிக்காதீங்க, ஒரு டம்ளர்ல ஊத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுண்ணத்து. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்ணி குடிக்கிறதுல சொன்ன 9வது வழிகாட்டு முறை, வெள்ளி பாத்திரத்தில் தங்க பாத்திரத்தில் தண்ணி குடிக்காதீர்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்ப தண்ணி குடிக்கிறதுல 9 வழிமுறை யார் சொல்லி கொடுத்திருக்கிறா? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. இது அல்லாம ஒரு சிறுநீர் கழிக்க போற இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? எங்க சிறுநீர் கழிக்க போனோம், நீங்க எது உங்க மேல தண்ணி தெரிக்காதோ அந்த மாதிரி இடத்துக்கு போகணும் இல்லையா? நீர் குட்டைகளில் போய் தேங்கி நிற்கிற தண்ணீரில் சிறுநீர் கழிக்க கூடாது, எறும்பு புற்றுகளில் சிறுநீர் கழிக்க கூடாது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எந்த விஷயத்திலும் வழிகாட்டாமல் விடவில்லை.
சமீபத்தில் ஒருத்தர் ஒரு ஆலோசனை கேட்டார். அவரு ஒரு கடை வச்சு ஜெயிச்சிட்டார். கடை வச்சு நல்லா ஜெயிச்சிட்டார். பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டார். பல பேருக்கும் இது நடக்கும். சின்னதா தொழில் செய்துட்டு இருப்பாங்க. செய்துட்டு இருக்கும்போது அதுல ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்ச பிறகு அந்த கடையில உட்கார்றது அவங்களுக்கு மரியாதை குறைவா தெரியும். இந்த கடை வேணுமா? அதுக்கப்புறம் அப்புறம் அதே மாதிரி எங்க ஊர்ல ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்காரு. நல்லா ஜெயிச்சு அதுல நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பணம் வந்த உடனே ரியல் எஸ்டேட்ல இறங்கினார். ரியல் எஸ்டேட்ல நிறைய லாபம். அது அப்படித்தானே, இது கணக்கு இல்லாம வரும். அப்படி வந்துச்சு. வந்தபோது ஒரு சமயத்தில் என்கிட்ட வந்தாரு, இந்த கடையை கொடுத்துடலான்னு நினைக்கிறேன், என்னால் அதை பார்க்க முடியறதில்ல அப்படின்னு சொன்ன. நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய இதா சப்பபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு விஷயத்தை உங்களுடைய வெற்றிக்கு காரணமா வச்சிருந்தா நீங்க அதை மாத்தாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுடைய வெற்றிக்கு ஒன்றை உங்க வாழ்க்கையில வெற்றிக்கு ஒன்றை காரணமா வச்சிருந்தா நீங்க அதை மாத்தாதீங்க. இப்போ நீங்க ஜெயிச்சதே எதுலதான் ஜெயிச்சீங்க? இதுலதான் ஜெயிச்சீங்க. இப்ப இதை விட்டுறாதீங்க, இது பெருமானாருடைய வழிகாட்டுதல்னு சொன்னேன். அவர் விட்டுட்டாரு. என்னன்னா அவரால் அதை பார்க்க முடியல. ஆனா மொத்த தொழிலும் போச்சு. அவருடைய சகோதரர் விடல. அவரு நீண்ட காலம் அந்த தொழில் பார்த்தார். எங்க அனுபவத்துல நாம் பார்த்த செய்தி இது. அப்ப நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற வழிகாட்டுதலை நம்ம தேடி நின்னோம்னா வாழ்க்கையில எல்லா நாளிலும் நாம ஜெயிக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் எல்லாத்திலையும் வழிகாட்டுனாங்க. ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் அல்ல. அரசியல் பிரச்சனைகளுக்கு அப்படித்தான். பெர்னாட் ஷா சொன்னது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி தீர்க்கணுமோ அப்படி தீர்த்திருப்பாங்க. எப்படி தீர்க்கணுமோ அப்படி தீர்த்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வழிகாட்டுதல்களை நாம தவற விட்டது மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க. எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இதுல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டோம்னா, அது கேட்ட விஷயம் ஆரம்ப கட்டத்தில் யோசிக்கிற போது நமக்கு சில நேரத்தில் அது பாதிப்பா தெரியலாம். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதன்படி செய்வோம் என்று நாம் செய்கிற போது நிச்சயம் அது வாழ்க்கையில பெரிய வெற்றியை தரும். சந்தேகமே கிடையாது, அது வாழ்க்கையில வெற்றியை தரும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து நமக்கு வழிகாட்டியவர். அவர்கள் நமக்கு சொன்ன ஒவ்வொரு வழிகாட்டுதலின் பின்னணியிலும் என்ன இருக்கும்? அல்லாஹ்வுடைய திட்டங்களும் தீர்மானங்கள் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் நமக்கு நன்மைதான் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொரக்கா விரும்பி சாப்பிடுவாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொரக்கா விரும்பி சாப்பிடுவாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு விருந்துக்கு போன இடத்துல ரசூலுல்லாஹ் சொரக்காவை தேடி தேடி எடுத்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் எப்ப பார்த்தாலும் சொரக்காவை தேடி தேடி எடுத்து சாப்பிடுவாங்க. இப்பவுமே நம்ம யார் கேள்விப்பட்டாலும் அப்படித்தான் செய்வோம் இல்லையா? இந்த ஹதீஸ் நமக்கு ஞாபகம் இருந்தா, நமக்கு முன்னாடி இருக்கிற சால்னால சொரக்கா இருந்துச்சுன்னா சாப்பிடாம போவோமா? போக மாட்டோம் இல்லையா? சாப்பிடுவோம் இதானே. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, அதை சாப்பிட்டார். இப்போ சொரக்கா சாப்பிட்றது ரசூலுல்லாஹ் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு நினைச்சா, சமீபத்தில் நம்ம இறந்து போனார் நம்மாழ்வார்னு ஒருத்தர். நம்மாழ்வார்னு அவருடைய ஒரு வீடியோ ஒன்று இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ ஒன்று இருக்கு பாருங்க. அதுல அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணா, ஐயா எனக்கு கிட்னி கெட்டு போச்சுன்னு சொல்றாங்க, டயாலிசிஸ் செய்யணும்னு சொல்றாங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணான். இப்ப நான் அவனுக்கு சொன்னேன், நீ சொரக்கா சாப்பிடு, எப்படியெல்லாம் சாப்பிட முடியுதோ அப்படியெல்லாம் சாப்பிடு, ஜூஸ் வச்சு சாப்பிட முடிஞ்சா ஜூஸ் வச்சு சாப்பிடு, பொரிச்சு சாப்பிட முடிஞ்சா பொரிச்சு, அவிச்சு சாப்பிட முடிஞ்சா அவிச்சு சாப்பிடு, எவ்வளவு தூரம் சாப்பிட முடியுதோ சாப்பிடுன்னு நான் சொன்னேன். 5வது நாள்
அந்த ஆள் எனக்கு ஃபோன் பண்றாரு, ஐயா டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு டயாலிசிஸ் செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது நான் சொல்லல, நீங்க தேடி பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல நம்மாழ்வார்னு போட்டு தேடி பாருங்க, அதுல இந்த சொரக்கா மேட்டர் இருக்கு. சொரக்கா நம்மாழ்வார்னு போட்டு தேடி பார்த்தீங்கன்னா இந்த செய்தி இருக்கு. எதுக்கு நான் சொல்ல வர்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை தேர்வு செஞ்சிருக்காங்கன்னா அது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நடைபெற்ற தேர்வு அல்லவா? அந்த தேர்வு எப்படி இருக்கும்? நிச்சயம் நமக்கு நன்மையானதாகத்தானே இருக்கும். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வழிகாட்டுதலும் நமக்கு நன்மையானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் இருக்கிற சிறப்பு என்ன? எல்லா விஷயத்திலும் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார். எல்லா விஷயத்திலும் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுதான் இந்த உலகத்தின் கடைசி நாகரீகம். ரசூலுல்லாஹ் என்ன வழிகாட்டி இருக்கிறாங்களோ அதுதான் இந்த உலகத்தின் கடைசி நாகரீகம். எப்படி படுத்து தூங்குறது நல்லது? எப்படி படுத்து தூங்குறது நல்லது? படுத்து தூங்குறதுக்கு எத்தனை மெத்தட் இருக்கு? ஒண்ணு மல்லாந்து படுத்து தூங்கு, இல்லையா? மல்லாந்து படுத்து. டாக்டர் சொல்றான் மல்லாந்து படுக்காத, மல்லாந்து படுக்காத. ஏன்னா நம்முடைய உடல் அமைப்பு ஒரு சீரா இல்லை, மேடு பள்ளமா இருக்கு, இல்லையா? நம்முடைய உடல் அமைப்பு மேடு பள்ளமா இருக்கு. அதனால மல்லாந்தே படுக்கிற போது கழுத்துக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு வழி என்ன? குப்புறப்படுக்கிறது. குப்புறப்படுக்காத. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் குப்புறப்படுக்கிறத எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அது ஷைத்தானுடைய படுக்கைன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் சொல்றான் குப்புறப்படுக்காத. ஏன் குப்புறப்படுக்காதேன்னா நம்முடைய குடல் இருக்கா இல்லையா, அது அடிபாகத்தில் இருக்குது. அப்படி குப்புறப்படுத்தும் போது அந்த குடலுக்கு அழுத்தம் ஏற்படும் போது 100ல் ஒருத்தருக்கு குடல் நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற. அப்ப எப்படி படுக்கக்கூடாது? குப்புறவும் படுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு வலது பக்கம் சரிஞ்சு படுக்கிறது, இன்னொன்னு இடது பக்கம் சரிஞ்சு படுக்கிறது. இடது பக்கம் சரிஞ்சு படுக்காத, அங்கதான் இதயம் இருக்குங்கிறான். இப்ப இதயத்துக்கு என்ன அழுத்தம் வரும்? மேல் நோக்கி பம்ப் பண்ண வேண்டிய தேவை ஏற்படும். இதயம் ரத்தத்தை அழுத்தி கொடுக்குதா இல்லையா, அது மேல் நோக்கி அழுத்த வேண்டிய தேவைப்படும். அதனால என்ன செய்யாத? இடது பக்கம் சரிஞ்சு படுக்காத. அப்புறம் எப்படி படுக்கிறது சிறப்பு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி படுப்பாங்க? இடது பக்கம் சரிந்து படுப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அவன் சொல்றான், இடது பக்கம் சரிந்து படுக்கும் போது உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வராது. ஆழ்ந்த தூக்கம் வரக்கூடாதான். நமக்கு தூக்கம் வரணுமா? சில நேரத்துல அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறோம்னு சொல்லுமா இல்லையா? அப்படி தூங்கி எந்திரிச்சா உடம்பு களைப்பாத்தான் இருக்கும். அடிச்சு போட்ட மாதிரி தூங்கி எந்திரிச்சா உடம்பு களைப்பாத்தான் இருக்கும். அடிச்சு போட்ட மாதிரி தூக்கத்துல கண்ட கனவு வரும். இந்த தூக்கத்துல தேவையான நமக்கு ஆறுதல் கிடைக்கும். எந்த தூக்கத்துல? ஓரளவு நிதானத்தோடு உண்டான தூக்கத்துல சின்ன சத்தம் கேட்டா முழிச்சுக்கோன்னு இருக்கும் பாத்தீங்களா? அந்த தூக்கத்துல நமக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்கும். தூக்க டிஸ்டர்ப் இல்லாம இருக்கு, கனவுகள் இருக்காது. இவ்வளவு விளக்கம் சொல்றான். இன்னைக்கு இருக்கிற மருத்துவம் சார்ந்தவர்கள் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிம்பிளா நமக்கு சொல்லி காமிச்சிட்டு போயிட்டாங்க, வலது பக்கம் படுத்து தூங்குவாங்க. எதுக்காக இந்த செய்தியை சொல்றேன்? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறையாக வழிகாட்டுதலாக உலகத்திற்கு சொன்னார்களோ அதுதான் இந்த உலகத்தின் கடைசி நாகரீகம். அதுக்கு மேல நவீன கருத்துக்கள், நாகரீக கருத்துக்கள் எதுவும் தேவையில்லை. அப்படி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான வழிகாட்டுதல்களை ஒவ்வொரு இடத்திலும் கற்று தந்திருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு கற்று தந்திருக்கார். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நான் உங்களை கேட்டுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வச்சிருக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல ரசூலுல்லாஹ் இதை எப்படி கையாண்டிருக்காங்கன்னு தேடி பார்க்கணும். அதை தேடி பார்த்துட்டா தீர்வு கிடைச்சிடணும். அதை செய்யாத காரணத்தால் தான் இவ்வளவு விளைவுகளை சந்திக்கிறோம். நான் இன்னைக்கு அரசியல் ரீதியாகவே
கொஞ்சம் பேசணும்னு இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலவரம் அப்படி. ஆனா இந்த சபை அதற்கானதல்லன்றதுனால நிறுத்துறேன். இன்னைக்கு என்ன அரசியல் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த அரசியல் பிரச்சனைகளுக்கு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைகளை கையாண்டிருந்தோமானால் இந்த யூதர்களை நம் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க முடியும். ஏன்னா நம்ம ரசூலுல்லாஹ் யூதர்களை கையாண்டாங்களா இல்லையா? நம்ம ரசூலுல்லாஹ் யூதர்களை கையாண்டார்கள். அந்த யூதர்கள் எப்படி இருந்தார்கள்னா, இப்ப எப்படி சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறானோ அப்படித்தான் அன்னைக்கும் இருந்தான். அன்னைக்கு மதீனால அந்த யூதன் சக்தி வாய்ந்தவனாகத்தான் இருந்தான். எப்படி அந்த மதீனா மக்களாக இருந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்கிற அன்சாரிகளை அடக்கி ஆள்பவர்களாக இருந்தார். அவங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் பண்றவன் யார்தான்? யூதனாத்தான் இருந்தான். மதீனாவின் எல்லையில் 3 யூத குடும்பங்கள் இருந்தார்கள். பனு கைன்கா, பனு நுலைர், பனு குறைலான 3 யூத குடும்பங்கள் இருந்தாங்க. இந்த யூத குடும்பங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள், மதீனாவில் வந்து குடியேறியவர்கள். ஆனால் இந்த வந்து குடியேறியவர்கள் மதீனாவின் பூர்வ குடிமக்களாக இருந்த அன்சாரிகளை ஆதிக்கம் செய்து கொண்டிருந்தார். அவங்க நினைச்சதான் இவங்க செய்ய முடியும், அவங்களுடைய அனுமதியை பெற்றுத்தான் இவங்க நடக்க முடியும் என்கிற அளவிலே ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த சூழ்நிலையில தான் ரசூலுல்லாஹ் அங்க போனாங்க. நீங்க ஹதீசுகளை கவனிச்சா தெரியும், மதீனாக்காரங்க ரசூலுல்லாஹ்வை முதல்ல வந்து இஸ்லாமாக வர்றாங்க. 6 பேர் வந்தாங்க. வந்து நாங்க எஸ்ரிபில் இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன போது அவங்கள பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி அமின் மவாலியல் யஹூத், யூதர்களை சார்ந்து நிற்பவர்களா என்று கேட்டார்கள். கவனிக்க வேண்டிய விஷயம் அது. அவங்க யார் வர்றா? அன்சாரிகள் வர்றாங்க. 6 பேர் வந்து முறையாக ரசூலுல்லாஹ்வை பார்த்து இஸ்லாத்துக்குன்னு வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்ட கேள்வி, நீங்கள் யூதர்களை சார்ந்து நிற்பவர்களான்னு கேட்டாங்க. அந்த கேள்வி என்ன காட்டுதுன்னா, மதீனாவில் அன்சாரிகள் இருந்தார்கள், மதீனா அவர்களுக்கு சொந்தமானதாக இருந்தது. ஆனாலும் மதீனாக்காரர்கள் எப்படி அடையாளம் காணப்பட்டார்கள் என்றால், யூதர்களை சார்ந்து வாழ்பவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டார். அந்த மதீனாவுக்குள்ள ரசூலுல்லாஹ் போனாங்க, தலைவரானார்கள். தலைவரான பிறகு யூதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டார். இன்னைக்கும் நாம ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் அது. நான் விரிவாக இதுல பேச முடியல, ஒரு கருத்தை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். நம்ம ரசூலுல்லாஹ் கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்த அரசியல் பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க? தீர்க்க முடியாததுன்னு தோணுதா இல்லையா? நமக்கெல்லாம் நாம ஒரு பார்வையாளராக நின்று பார்க்கும்போது இல்லையா, நடப்பது என்ன என்பதை பார்க்கிற போது, சவுதி அரேபியா இருக்கிறது மிகப்பெரிய பணக்கார நாடு. அமெரிக்காவின் அதிபரே வந்து வாலாட்டி கொண்டிருக்கிற நாடு. கத்தர் நாடு அமெரிக்க அதிபருக்கு ஒரு விமானத்தை பரிசளித்தது. பார்த்தமா இல்லைங்களா? பத்திரிகையில படிச்சு ஒரு விமானத்தை பரிசா கொடுக்கிறான். யாருக்கு? அப்ப யார் பணக்காரன்? யாருக்கு பணக்காரன்? நம்மகிட்ட இருந்து கை நீட்டி வாங்கிட்டு போறான்னா யார் பணக்காரன்? இவ்வளவு பெரிய நிலையில இருக்கிற நாம எதுக்குங்க பயந்துகிட்டு இருக்கணும்? நம்ம சொல்லுக்கு என்னங்க மரியாதை இருக்கு? நம்மை பயன்படுத்தி நமது கண்களையே குத்துகிற வேலையில்லவா பார்க்கிறாங்க. காசாவில் அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு? காசாவை ரியல் எஸ்டேட் பூமி ஆக்கிடுவோம்ங்கிற. 40 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள் காசாவில். கஸா அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா, பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதி. பாலஸ்தீனம் அப்படிங்கிறது ஒரு நாடு அல்ல. நம்ம எப்படி பாண்டிச்சேரி இருக்கோ அது மாதிரி தான். பாண்டிச்சேரி எங்க இருக்கு? பாண்டிச்சேரி கொஞ்சம் இருக்கு, காரைக்கால்ல கொஞ்சம் இருக்கு, அப்புறம் கேரளால கொஞ்சம் இருக்கு, ஆந்திரால கொஞ்சம் இருக்கு, இப்படி தானங்க இருக்கு. இது மாதிரி தான் பாலஸ்தீனமும் ஒரே இடத்தில் இருக்கிற நிலம் அல்ல. ரமல்லா ஒரு பகுதியில் இருக்கு, அதே போல ஜெருசலம் வேற ஒரு பகுதியில் இருக்கு, கஸா என்கிற காசா வேற ஒரு பகுதியில் இருக்கு. இந்த காசாங்கிறது கடற்கரை பகுதிங்க. காசாங்கிறது அழகிய கடற்கரை பகுதி, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கடற்கரை பகுதி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறந்த ஊரு கஸா.
40 லட்சம் முஸ்லிம்கள் வசிக்கிறார்கள். இந்த 40 லட்சம் பேரில் 80% பேர் அகதிகள், வேற ஊர்ல இருந்து வந்தவங்க, வேற ஊர்ல இருந்து வந்து குடியேறி இருக்கிறோம். அந்த அகதிகள்ல அவர்களுக்கான எந்த வகையான உரிமையும் கிடையாது. அவர்களுடைய வானம் அவர்களுக்கு சொந்தமானதல்ல. அவர்கள் கடல் கரையிலே வசிக்கிறார்கள், அந்த கடல் அவர்களுக்கு சொந்தமானதல்ல. அவர்கள் வாழ்கிற நிலம் அவர்களுக்கு சொந்தமானதல்ல. ஆனா அவ்வளவு கொடுமையில் வசிக்கிறாங்க. இவ்வளவு இப்போ சமீப காலத்துல மட்டும் 58,000 பேருக்கு மேல் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். 58,000 பேருக்கு மேல் படுகொலை செய்யப்பட்டு விட்டார். இவ்வளவு படுகொலை இருந்திருக்க, கடுமையான பிரச்சனை தானே இது. யாராலையும் கட்டுப்படுத்த முடியலையே, யாராலையும் இதை தடுக்க முடியலையே. உலகத்துல ஐக்கிய நாடுகள் சபை போடுகிற தீர்மானங்களை அதிகமாக நிராகரிச்ச ஊர் இஸ்ரேல் தான். எத்தனையோ தீர்மானங்களை ஐக்கிய நாடுகள் சபை நிறைவேற்றி இருக்கிறது. அதுல அவ்வளவு தீர்மானத்தை நிராகரிச்சது இஸ்ரேல் தான். அந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு நாம நினைக்கிறோம். இன்னைக்கு அப்படித்தானே உலகம் பார்க்குது. வழி இருக்கிறது, வழி இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிகாட்டுதலை சமுதாயம் உணர்ந்து எடுத்துக்கொண்டால் போதுமான, நமக்கு வேற யாரும் தேவையில்லை, ரசூலுல்லாஹ் மட்டும் போதும். நான் ஹஜ்ஜுக்கு வர்றவங்கள்ட்ட சொல்லுவேன், ஹஜ்ஜுக்கு யாரும் வழிகாட்டி இல்லை, ரசூலுல்லாஹ் தான் வழிகாட்டி. ஹஜ்ஜுக்கு யாரும் வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ரசூலுல்லாஹ் ஒண்ணு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க, எது எப்படி செய்யணும்னு. நான் ஒரு தடவை தவாஃப் செய்துகிட்டு இருக்கேன். ஒரு வயசானவர் வர்றாரு. அவர் ஒருத்தரை கூட்டிட்டு வர்றாரு, அவருக்கு முதுகு வளைஞ்சிருக்கு. வயசானவர் வர்றாரு, அவர் ஒருத்தரை கூட்டிட்டு வர்றாரு, அவருடைய முதுகு வளைஞ்சிருக்கு. வந்து சஃபா அவங்க தவாஃப் செய்யற இடத்துல கேட்கிறாரு, சஃபா கிதர் ஹே, சஃபா கிதர் ஹே. நான் சொன்னேன் இதுதான் சஃபா அப்படின்னு கை காமிச்சேன். அவ்வளவுதான், போயிட்டார். அது போதும். அங்க போய் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். சஃபா எங்கன்னு காமிச்சு கொடுத்தா போதும், அங்க போய் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். யார் சொல்லி கொடுத்துட்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்றது, ஹஜ்ஜுக்கு வேற யாரும் வழிகாட்டி தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் நம்ம முன்னாடி நின்று இப்படின்னு வழிகாட்டுவாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைக்கும், எந்த ஒரு பிரச்சனை வந்தால், இந்த பிரச்சனைக்கு நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்ற தீர்வை தேடுவோமானால் நமக்கு சிறப்பான தீர்வு கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற அரசியல் பிரச்சனைக்கும் அப்படித்தான். ஏன்னா மீண்டும் நான் சொல்லி முடிக்கிறேன், உலகத்தில் யூதர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரிந்து அந்த முறைப்படி எதிர்கொண்டு அவர்களை ஒடுக்கி வைத்திருந்த ஒரே தலைவர் உலகத்துல முஹம்மது. நான் ஒடுக்கி வைத்திருந்தவர்னு கூட சொல்லக்கூடாது, அவங்களை எப்படி வைக்கணுமோ அப்படி வச்சிருந்தோம். ரசூலுல்லாஹ் அவங்கள அடக்கி ஒடுக்கவும் இல்லை, அவங்கள கொடுமைப்படுத்தவும் இல்லை. அவங்கள எப்படி வைக்கணுமோ அந்த இடத்துல அவங்கள அப்படி வச்சிருந்தாங்க நம்ம தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். அது என்ன வழிமுறை அப்படின்னு தேடி பார்க்கிற மனப்பக்குவம், அதை நாம் பின்பற்றுவோம் என்கிற மனோ தைரியம் முஸ்லிம்களுக்கு இருந்தால் போதும், இந்த இஸ்ரேலை 2 நாட்களில் இல்லாமல் செய்து. ஒரு அறிஞர் சொன்ன வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு கடிச்சா இஸ்ரேல் காணாம போயிரும். அப்படித்தான் இருக்கு அந்த ஊரு. ஆனா இன்னைக்கு அவ்வளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் அல்லாஹ் இடத்துல துஆ செய்வோம். ஒரு அக்கிரமம், ஒரு கொடூரம் தலைமுறைகளை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த யூதர்களின் அக்கிரமத்திற்கு அல்லாஹ் ஒரு முடிவை கட்டியருள் புரிவானாக. உலகமெங்கிலும் இருக்கிற முஸ்லிம்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுகிற வழிமுறைகளை நோக்கி திரும்புகிற தௌஃபீக்கை அல்லாஹ் மக்களுக்கு தந்தல் புரிவானா. நமக்கும் அல்லாஹ் அந்த நல்ல சிந்தனையை தந்தல் புரிவானா. நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனையிலும், நம்முடைய ஒவ்வொரு தேவையிலும் பெருமானாருடைய வழிகாட்டுதலை பார்த்து திரும்பி நிற்பவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக என்று துஆ செய்து, இங்கே உங்களோடு இவ்வளவு நேரம் பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சகோதரர்களுக்கு, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற சகோதரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை அவர்களுக்கு என்னுடைய துஆவை தெரிவித்து நிறைகிறேன். அதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு வரலன்னா, மாசம் நடக்குதுன்னா கூட ஒரு 10 பேரை கூட்டிட்டு வாங்க, ஒரு 4 பேரை கூட்டிட்டு வாங்க. நீங்க வரும்போது ஒரு 2 பேரை கூட்டிட்டு வாங்க. ஏன்னா மாசம் தான் நடக்குது அப்படின்னு நினைச்சிருக்க வேணாம். நல்ல நிகழ்ச்சி நடக்குது,
போனால் குறைஞ்சபட்சம் பள்ளிவாசலில் உட்காந்துருப்போம், பள்ளிவாசல்லையாவது உட்காந்துருப்போமா இல்லை? ஒரு 4 நல்ல செய்தியாவது கேள்விப்படுமா இல்லை? மக்களுக்கு நல்லது கிடைக்கணும்னு தானே இந்த முயற்சி எடுக்கிறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேரை வாங்க, ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க. அது இந்த காரியத்தை செய்பவர்களுக்கு ஒரு சிறந்த நன்றி செலுத்துதலாக அமையும் என்று சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக அல்லாஹ் வெற்றிகரமானதாக இந்த உம்மத்துக்கு பயனளிக்கக்கூடியதாக ஆக்கியல் புரிவானாக. இந்த பள்ளிவாசல் அழகாக இருக்கிற இந்த பள்ளிவாசல் இந்த மஹல்லாவுக்கு மேலும் மேலும் இஸ்லாமிய சேவைகளை செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக என்று துஆ செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.